அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. வணக்கம். தகவல் அரங்கம் நேரலை நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். மக்கள் தெரிவு அரசியல் நேரலை நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் எங்களுடைய கலையகம் வந்திருக்கின்றார் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், தற்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் பொத்துவில் களப்புக்கட்டு வட்டார தேசிய காங்கிரஸ் முதன்மை வேட்பாளர் இக்பால் அவர்கள் கலந்து கொள்ளும் மக்கள் தெரிவு அரசியல் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் ஊடகவியலாளர், யூடியூபர், அறிவிப்பாளர் அகமது அசியாம். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அதிதியை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் உள்வாங்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஆம், எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்காக முதற்கான் உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய தகவல் அரங்கம் ஊடகமானது பொத்துவிலில் 2023ஆம் ஆண்டிலிருந்து மிக சிறப்பான மக்களுக்கு தேவையான பயனுள்ள நிகழ்ச்சிகளை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இன்ஷா அல்லாஹ், நீங்கள் தகவல் அரங்கம் என்கின்ற இந்த ஒரு ஊடக வலையமைப்பானது நீண்ட காலங்களாக உங்களோட நிறைய நான் தொடர்புடையவன் என்ற ரீதியில் அந்த தகவல்களுடைய அரங்கம் ஒரு வளர்ச்சியை காண வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்த்துக்கள். அவங்களுடைய நிகழ்ச்சி, சிறுவர் நிகழ்ச்சிகள், ஊக்குவிப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் முக்கியமான நிகழ்ச்சிகள் சார்பாக நான் அதிகமாக பார்ப்பவன் என்ற ரீதியிலே உங்களுடைய தகவல் அரங்கம் என்னுடைய வட்டாரத்தில், களப்புக்கட்டு வட்டாரத்தில் இருப்பதை கொண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இது தொடர்ச்சியாக மென்மேலும் வளர்ந்து செல்ல எனது வாழ்த்துக்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும். எங்களுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மதிப்புக்குரிய இக்பால் அவர்கள் கலந்து கொள்ளும் மக்கள் தெரிவு நேரலை நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். தற்பொழுது அரசியல் களம் சூடு பிடித்திருக்கின்றது. பல நூற்றுக்கணக்கான வேட்பாளர்கள் இந்த பொத்துவில் மண்ணில் போட்டியிடுகின்றார்கள். யாருக்கு நாங்கள் வாக்களிப்பது என்று ஒரு குழப்பமான நிலைமையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு தெளிவை வழங்குகின்ற மக்கள் தெரிவு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைகின்றது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோசனம் உள்ள நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சொந்தங்கள், நேரலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சொந்தங்கள், நிகழ்ச்சியை ஷேர் செய்யுங்கள், மக்கள் தெளிவு பெறுவதற்காக என்று நான் முதற்கான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஆதரவு எங்களுடைய தகவல் அரங்கம் முகநூல் தொலைக்காட்சி மற்றும் தகவல் அரங்கம் யூடியூப் தளங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இப்பொழுது ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுது எங்களுடைய மதிப்புக்குரிய தேசிய காங்கிரசின் முதன்மை வேட்பாளர், சமூக சேவகர் இக்பால் அவர்களிடம் எங்களுக்கு இவரை பற்றி தெரியும், ஆனால் பார்வையாளர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் சிலருக்கு. ஆகவே உங்களது அறிமுகத்தை எங்களுடைய பார்வையாளர்களுக்கு வழங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. என்னை புத்தி பிரதேசத்திலே மாத்திரமல்ல, அம்பாறை மாவட்டத்திலே இருக்கின்ற அதிகமான சகோதரர்களுக்கு என்னை பற்றி தெரியும். இந்த அறிமுகமென கூறுவதற்கு எனக்கு இடம் ஒன்றுமில்லை. நான் நேர காலத்தோடு மக்களோட அறிமுகமானவன். அதனால் என்னுடைய பேர் இக்பால், உங்களுக்கு தெரியும். தேசிய காங்கிரஸினுடைய ஆரம்ப போராளி. அந்நேரத்திலே சென்ற காலங்களிலே தொடர்ச்சியாக நான் அரசியல் செயற்பாட்டாளராக செயற்பட்டு வந்திருக்கின்றேன். அந்த அமைப்பின் பிரகாரம் இந்த ஊர் மற்றும் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற அநேக மாணவர்களுக்கு என்னை பற்றி தெரியும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய பதிலுக்கு நன்றிகள். இப்பொழுது நாங்கள் இரண்டாவது விடயத்துக்குள் செல்லப் போகிறோம். இதுதான் கருப்பொருள் இந்த நிகழ்ச்சியின். உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன? தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது என்னுடைய நிறைய இருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட உண்மையிலே சென்ற காலங்களிலே தேர்தல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சார்பான பொத்துவில் பிரதேசத்தினுடைய பிரதேச சபைக்கான விஞ்ஞாபனங்கள் என்ற ஒரு கோவை என்றனே நிறைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் மற்றும் வேட்பாளர்கள் வழமையாக விட்டு வருகின்ற அல்லது வெளிக்காட்டி கொண்டிருக்கின்ற இந்த விஞ்ஞாபனம் போன்று எனது விஞ்ஞாபனம் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நீண்ட ஒரு பார்வை. பொதுவாக சொல்ல போனால் இந்த பிரதேச சபையிலே
இந்த சமூகத்துக்கு என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு விடயத்துக்குள் நாம் வர வேண்டும். அதுதான் விஞ்ஞாபனமாக நான் பார்க்கிறேன். ஒரு வந்து இந்த என்னை பொறுத்தளவிலே இந்த விஞ்ஞாபனம் என்கின்ற ஒரு விடயம் என்றால் ஒரு பிரதேசத்தினுடைய நிரந்தர வருமானமும் அழகூட்டலும் சுத்தமும் சார்ந்த ஒரு சமூக நலம் சார்ந்த விடயமாகவே நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய விஞ்ஞாபனம் இன்ஷா அல்லாஹ் அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணியிருக்கின்றேன். அந்த விஞ்ஞாபனத்தை நான் கட்டாயமாக மக்களுக்கு எழுதி கொண்டிருக்கின்றேன். அதை நான் மிக விரைவிலே அவர்களுக்கு மக்கள் முன் கொண்டு செல்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். ஆம், நீங்கள் கடந்த முறை பொத்துவில் பிரதேச சபை உறுப்பினராக இருந்தபோது செய்த சேவைகள் பற்றி இந்த தருணத்தில் மக்களுக்கு கூறினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். உண்மையிலேயே இந்த ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும். பொத்துவில் பிரதேச சபையிலே நான் இருந்த காலங்கள் ஒரு குறுகிய காலம்தான். அதாவது நான் உங்களுக்கு தெரியும், மீன் சின்னத்திலே சுயேட்சை அணியிலே நான் பொத்துவில் பிரதேசத்திலே நாங்கள் ஒரு குழுவாக இருந்து சுயேட்சை அணி ஊடாக எங்களுடைய களத்திலே நான் பிரதேச சபையை சென்றவன். நீண்ட காலங்கள் பிரதேச சபையிலே எனக்கு இடிக்க கிடைக்காவிட்டாலும் ஒரு 11 மாதங்கள் நான் போவதற்கு முன்புள்ள காலங்களிலே பிரதேச சபைக்கான பாதீடு பட்ஜெட் எல்லாம் முடிந்த நேரம் அது. அந்த பாதீடு முடிந்த நேரத்தில் நான் அந்த சபைக்கு சென்றிருந்த ஒரு சந்தர்ப்பம் அது. ஆனாலும் அந்த பாதீடை வைத்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற ஒரு பார்வையோடு இன்னாலான இந்த சமூகத்துக்கு எதையொன்றையேனும் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நீண்ட ஒரு பார்வையாக இருந்தது. பொத்துவில் பிரதேச சபைக்கு நான் நேரடியாக சென்ற பொழுது என்னை வரவேற்பதற்காக எங்களுடைய முன்னாள் பிரதேச சபையினுடைய தவிசாளர் ரஹீம் அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று செயலாளர் விஜயன் அவர்களும் இணைந்தே என்னை வரவேற்று மாலையிட்டு வரவேற்று என்னுடைய சத்தியப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவன் நான். சுமார் 11 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள் என்று சொல்ல முடியும். அந்த 13 மாதங்கள் உள்ள காலங்களுக்குள்ளே நான் ஏதேனும் இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பாரிய பொறுப்பு என்னிடம் இருந்தது. நான் செல்வதற்கு முன்பு அந்த பிரதேச சபைக்கு நான் உள்ளே செல்வதற்கு முன்பு எங்களுடைய சுயேட்சையினுடைய செயற்பாட்டாளர்கள் என்று எங்களுடைய இருந்த எங்களுடைய தம்பி மக்சூத் ரம்சான், அதுபோன்று மக்சூத் ரம்சானோடு ஜார் மௌலானா, அதே போன்று எங்களுடைய சகோதரர் சக்ரியா, அஸ்லன் ரவுஃப் என்று அடுத்தது எங்களுடைய சமுத்தி உத்தியோகத்தராக இருக்கின்ற என்னுடைய அன்பு மச்சான், அவனுடைய நண்பன், நீண்ட காலத்து நண்பன் மச்சான், எனக்கு ஒரு முறை மஜித் அவர்கள் இருந்தார்கள், சமுத்தி உத்தியோகத்தர் அவர்கள். எல்லாருமாக இருந்து ஒரு நீண்ட திட்டத்தை ஒன்றை தீட்டி நாங்கள் பிரதேச சபைக்கு எங்களுக்குள் ஒரு பிரதேசம் சார்ந்த ஒரு பாரிய ஒரு நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றும் என்று நாங்கள் நினைத்த போதெல்லாம் அங்கு எங்களுடைய அந்த நோக்கங்கள் நிறைவேறப்படாத 4 வருடங்களை கொண்டு நாங்கள் மன வருத்தம் அடைந்திருக்கின்றோம். இருந்தாலும் 4 மாதங்களை பிரதேச சபையில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்ற நோக்கோடு தேர்தல் ஆணையாளர் மற்றும் மேனவர்களை சந்திப்பதற்காக கடைசி நேரம் அது நாங்கள் நம்பிக்கையோடு 6 மாதங்களுக்கு அனுப்பியவர் சென்று விட்டார். அந்த விடயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும், என்ன செய்தீர்கள் என்ற கேள்விக்கு நாம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு விடயத்தை கூறிவிட்டு இதை சொல்லுவோம் நினைக்கின்றேன். நாங்கள் எங்களுடைய சுயேட்சை அணி அன்று இந்த ஊர் சார்பான எண்ணத்தோடு நோக்கத்தோடு நாங்கள் களமிறங்கினோமோ அந்த நோக்கம் எங்களுக்கு நம்பிக்கையினால் ஒரு நம்பிக்கை விசுவாசத்தினுடைய ஊடாக அது ஒட்டுமொத்தமாக நாங்கள் அதை இழந்திருந்தோம். எங்களுடைய அன்புக்குரிய எங்களுடைய கல்வி கற்ற காலங்களில் என்னுடைய நண்பன் நியாஸ் அவர்கள், மச்சான் அவர்கள், அதோடு தம்பி ராஃபி என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய ரசாக்கன்னு சொல்கிறவங்கள என்னுடைய தம்பி அவர்.
அவங்கெல்லாம் இணைந்தவர்களாக நாங்கள் 3 பேரும் தான் கணிசமான வாக்குகளை பெற்றவர்களாக இருந்தோம். நாங்கள் அந்த இருவருக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு இல்லாத சிந்தனையற்ற சில பிரச்சனைகள், ஒரு ஒரு அந்த விடயத்தை எவ்வாறு நம்ம நோக்கம் என்ன என்கின்ற விடயத்தினை தாண்டி சில பிணக்குகளும் பிரச்சனையும் வந்த காரணத்தினால் நாங்கள் அதிலிருந்து நான் போய் என்னுடைய தொழிலுக்கு நான் சென்று விட்டேன். எனக்கும் கணிசமான வாக்குகள் இருந்தாலும் கணிசமான வாக்குகள் என்றால் 1302 வாக்குகளை நாங்கள் சுயேட்சை அணியிலே என்ற நாங்களே பெற்றிருந்தோம். இந்த விடயத்தை நான் தெளிவாக மற்றவர்களுக்கு கூற வேண்டும் என்றால், நாங்கள் என்ன நோக்கம், இந்த ஊரினுடைய உட்கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் நாங்கள் சார்பாக யோசித்திருந்தோம். இந்த பொத்துவில் மக்களுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட எதிர்காலம் சம்பந்தப்பட்ட நகர்வுகள் சார்பாக நாங்கள் சிந்தித்திருந்தோம். இந்த பொத்துவினுடைய எதிர்காலம் மங்கி போகக்கூடாது, ஒரு அரசினுடைய தலைமை இங்கு வர வேண்டும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தியிருந்தோம். அது மாதிரி பெண்களுக்கான உரிமை சம்பந்தப்பட்ட விடயங்கள், காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் என பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் எங்களுடைய சுயேட்சை அணியிலே சில விடயங்களை நாங்கள் திணிக்க வேண்டும், பேச வேண்டும் என்கின்ற விடயங்கள் எல்லாம் எங்களிடம் இருந்தது. முக்கியமான கட்சி தலைமைத்துவங்களோடு நம்ம விடயங்களை பேச வேண்டும் என்கின்ற கனவுகள் அந்த நாளிலே ஒட்டுமொத்தமாக உடைக்கப்பட்டது. ஏன் காரணம் என்றால், நம்பிக்கையும் விசுவாசமும் எங்களுக்கு உடைக்கப்பட்டது தான். ஆயினும் எனக்கு அந்த கடைசி இறுதியிலே அவர்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் எங்களுடைய சுயேட்சை அணியிலே நம்பிக்கையோடு 6 மாதங்களுக்கென நாங்கள் நம்பிக்கையோடு அனுப்பியிருந்த எங்களுடைய மதிப்புடைய சகோதரன் பக்ருதீன் அவர்கள் அவருடைய ரிசைன் லெட்டரை தராத காரணத்தினால் 4 வருடங்களை அவர் மொத்தமாக கழித்துவிட்டு துபாய்க்கு ஓடிவிட்டார். குவைட்டுக்கு ஓடிவிட்டார். அவர் போய் 4 மாதத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும், இவர் பிரதேச சபையிலே 3 கூட்டங்கள் 4 கூட்டங்களுக்கு சமம் கொடுக்கவில்லை என்றும், அந்த இடம் தொடர்ச்சியாக வெற்றிடம் இருக்கிறது என்கின்ற ஒரு பார்வையோடு நாங்கள் அந்த இடத்துக்கு என்னை அனுப்பதற்கு எங்கள் சுயேட்சை அணி முயற்சி செய்தது. முயற்சியின் பிரகாரம் என்னை அனுப்பதாக தீர்மானித்திருந்தார்கள். அங்கு சென்று நான் பிரதேச சபையிலே என்னை வரவேற்றவர்கள் நான் நேரத்தில் கூறியிருந்தேன். எங்களுடைய முன்னாள் கௌரவ தவிசாளர் ரஹீம் சார் அவர்கள் மற்றும் செயலாளர் விஜயன் அவர்களும் என்னை அழைத்து அங்கு எங்களுடைய சத்திய பிரமாணத்தை பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்து உடனடியாக என்னுடைய ஆதரவாளர்கள் மற்றும் எங்களோடு களமிறங்கிய அனைவரையும் நான் அழைத்து அவரிடம் கூறியிருந்தேன், எதிர்வருகின்ற என்னுடைய கூட்டு தொடர் வருமா என்று தெரியாது. இன்னும் குறிப்பிட்ட ஒரு மாதங்களுக்குள் இந்த பிரதேச சபை கலைந்து விடும். இதுக்கு என்ன செய்யலாம் என்கிற ஒரு பாரிய பிரச்சனை ஒன்றை எதிர்நோக்குகின்ற பொழுதுதான் அதிகமான மக்கள் கருத்தை நாங்கள் கேட்டிருந்தோம். பொத்துவில் பிரதேச சபையிலே இருக்கின்ற செயலாளர் தொடர்ச்சியாக 7 வருடங்கள் அவர் இருப்பதாகவும், அவரிடத்திலே பிரதேச சபை கலைக்கப்பட்டால் அவரிடத்துடைய ஆளுமில்லை ஒருவர் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பாரிய பிரச்சனை ஒன்றினை அவர்களிடம் திணித்திருந்தார்கள். ஏனென்றால் சென்ற காலங்களிலே பிரதேச செயலகத்திலே இருந்த நம்முடைய மாற்று மத சகோதரர் ஒருவர் பிரதேச செயலாளராக இருந்த வேளையிலே மக்களுடைய தேவைகள் நிறைவேற்ற சம்பந்தப்பட்ட விடயங்களிலே மொழி பிரச்சனைகள், ஆளுமை பிரச்சனைகள் என்ற பாரிய பிரச்சனைக்கு அவர்கள் முழங்க கொடுத்திருந்தார்கள். அதை அவர் சந்தி மக்கள் கதைத்து கொண்டிருந்தார்கள். அதே போன்றுதான் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டிலே ஒரு மாற்று நம்மளுடைய அனைத்து எங்களுடைய சக மத உறவுகள் ஒருவர் அங்கு இருந்தார். அதுவும் ஒரு பாரிய பிரச்சனையாக இந்த மக்கள் பார்த்தார்கள். அவ்வாறு வெட்டினரி ஆஃபீஸாக இருந்தாலும் எந்தெந்த காரியாலயங்களாக இருந்தாலும் அங்கே எங்களுடைய முஸ்லீம்கள் அதிகமாக சிரிந்து வாழ்கின்ற இந்த பிரதேசத்திலே இந்த பிரதேச சபைக்கு ஒரு முஸ்லீம் செயலாளர் ஒன்று இல்லையா என்கின்ற கேள்வியை அவரிடத்தினிடம் எழுப்பியிருந்தார்கள். அதன் பிரகாரம் உண்மையிலேயே அவருடைய கேள்வி சரியாக இருந்தது. அதனால் அவசரமாக எங்களுடைய முதல் பிரேரணையாக பிரதேச சபையினுடைய செயலாளர் அவர்களை நாம் மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பிரேரணையை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் அவரிடத்து ஆலோசித்து ஒரு தீர்மானத்தை பெற்றிருந்தோம். அதன் பிரகாரம் அங்களுடைய சுயேட்சையினுடைய அன்றைய நாள்களில் நாங்கள் என்ன விடயத்தை நாங்கள் எதிர்நோக்கினோமோ அதே போன்று மக்கள் எதை கூறினார்களோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு பொறுப்போடு என்னுடைய முதல் பிரேரணையாக
புத்தியில் பிரதேச சபையிலே இருந்த செயலாளரை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை நான் எடுத்து சென்றிருந்தேன். அங்கு அங்கு எங்களுடைய சகோதரர் விஜயன் அவர்கள் சுமார் 7 வருடங்கள் அவர் அங்கு கடமையாற்றிய வேலை அது. அந்த நேரம் அவர் அந்த சுப்ரா என்கின்ற ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கவில்லை. அதுபோன்று அவரால் அந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள் சார்பான ஒரு ஆளுமை அவரிடம் காணப்படாத காரணத்தினால் அந்த விடயத்தை நான் தெளிவாக எங்களுடைய சபையிலே முன்வைத்ததை கொண்டு எங்களுடைய சபையில் இருந்தவர்கள் ஆரம்பத்திலே மறுத்தாலும் அது உண்மையான விடயங்களை நான் சமூகமயப்படுத்துவேன் என்கின்ற ஒரு விடயத்தை நான் அவரிடத்தில் குறிப்பிட்டிருந்தேன். பிரதேச சபையை நாங்கள் கலைக்கப்பட்டு வீடு சென்றவுடன் இங்கு மற்ற ஏனையவர்கள் இங்கு வந்து குந்தினால் அல்லது ஒரு 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 உண்மையிலே ஒரு தகுதி இல்லாத ஒருவர் வந்து அவர்த்திருந்தால் இந்த புத்தியுடைய நிர்வாகம் ஒட்டுமொத்தமாக சீரழிந்து விடும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடும் இந்த புத்தியுடைய அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஒரு கேள்விக்குறியாக ஆகும் பிரதேச சபையுடைய வேலைத்திட்டங்கள் கேள்விக்குறியாக ஆகும் என்ற காரணத்தினால் எனது முதல் சேவையாக இந்த பிரதேச சபையுடைய செயலாளரை அன்று மாற்றுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி எனக்கு அவரது சாதகமாக விளைந்தது. உடனடியாக அவருடைய மறு கூட்டத்துக்கு வரும்போதே அந்த அந்த செயலாளரை நாங்கள் மாற்றியிருந்தோம். அதற்கு பின்னால் உள்ள காலங்களிலே ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக நாம் பார்த்த விடயம் என்னவென்றால், மழை காலங்கள் வந்துவிட்டால் இந்த பிரதேசம் இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு நிறைய நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மழை காலங்கள் வந்துவிட்டால் இந்த இந்த அதிகமாக தாழ்கின்ற பிரதேசமாக பாக்கியவத்தை பிரதேசம், அதே போன்று களப்புக்கட்டு, அதே போன்று P2 பிரதேசம், P3 பிரதேசம், அதே போன்று இந்த களப்புக்கட்டு பிரதேசம், அப்படி என்று நிறைய பிரதேசங்களை என்னால் கூற முடியும். அந்த உடனடியாக நான் அது சார்பாக அந்த பொத்துவில் பிரதேசத்திலே அனைத்து பிரதேசங்களுக்குமாக நான் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஒன்றினை நாம் பெற்று வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய சுயேட்சை குழுவினுடைய ஆலோசனையின் பிரகாரம் நாங்கள் என்ன செய்தோம் என்றால், அந்த ஒவ்வொரு பிரதேசங்களில் நாங்கள் சென்று பார்த்ததுக்கு அமைவாக ஒரு ஒரு சரியான முறையிலே அந்த வேலைத்திட்டங்கள் நடைபெற்றிருக்கவில்லை. அந்த நடைபெற்றாத காரணங்களினால் அந்த விடயத்தின் நாங்கள் சரியான முறையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று அந்த சரியான காலத்துக்கு ஏற்றவாறான சூழலை நாங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தோம். அது சார்பாக நாம் எங்களுடைய முன்னாள் எங்களுடைய தவிசாளர் ரஹீம் அவருடன் அந்த விடயத்தை பேசியதுக்கு அமைவாக முக்கியமான வடிகான்களை நாங்கள் ஆழ சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். வருகின்ற காலம் மழைக்காலம் என்கின்ற காரணத்தினால் அவைகளை நாம் சுத்தம் செய்து விடுவோம் என்கின்ற விடயத்தினை நான் கூறியிருந்தேன். அதற்கு அமைவாக எனக்கு அங்கிருந்த கடமையிலே இருந்தவர்கள், எனக்கு அங்கே இருக்கின்ற ஊழியர்கள் எனக்கு வழங்கப்பட்டு ஒவ்வொரு பிரதேசங்களிலே நான் சென்று இந்த களப்புக்கட்டு வட்டாரம், அதே போன்று P2 பிரதேசத்துக்குரிய மக்கள் தாண்டுவிடக்கூடாது என்கின்ற ஒரு பிரச்சனையை ஒன்றை நாங்கள் சுத்தம் பண்ணி கொண்டு அந்த பிரதேசத்தை ஏன் மாறி காலம் வருகின்ற காரணம் அந்த காலம்தான் நான் உள்ளே சென்றிருந்தேன். அந்த விடயத்தை நான் செய்து முடித்தோம். அந்த முடித்திருந்தவர்களே பாரிய சவால் ஒன்றை நான் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. என்னவென்றால், வடிந்து ஓடி வருகின்ற P12, P1 அதே போன்று அல்லிப்பான் பாடசாலைக்கு இங்கே இருக்கின்ற நீர்கள் இங்கு கலப்பும். அது அல்லிப்பான் சந்திக்கு அங்கால் இருக்கின்ற அந்த குளத்துக்குள் அப்படி பாதியாக அந்த நிலம் அவ்வாறு தான் இருக்கிறது. ஒரு வித்தையான இடம், அது உயரமான இடம். அங்கிட்டும் இங்கிட்டும் வரும். அது P1 இருக்கின்ற நீர் களைப்பை நோக்கி பாதி குளத்தை நோக்கி செல்லக்கூடிய சூழல் இருக்கும். ஆகவே அந்த சூழல் சார்பாக நாங்கள் பார்த்த நேரம் அங்கிருந்து வருகின்ற நீர் பிரதேச சபைக்கு உட்படுத்தப்பட்ட உள்ளக வீதியில் இருக்கின்ற வடிகான்கள் மாத்திரம்தான் சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. ஆயினும் பிரதான வீதியிலே போடப்பட்டிருந்த வடிகான்கள் ஒட்டுமொத்தமாக இப்போது அவர்களால் அந்த ஆடியினால் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அன்று போடப்பட்ட வடிகான் அதனுடைய மூடிகள் எல்லாம் உடைவுற்று உள்ளே கிடக்கின்ற சூழல். அது உள்ளூருக்குள் இருந்து வருகின்ற நீரை கலப்புக்கு இலகுவாக எடுத்து செல்வதற்கான வழிகள் மறைக்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தப்பட்ட விடயத்தை நான் தவிசாளருடைய பேசியபோது, அது பிரதேச சபைக்கு சொந்தமானது அல்ல, இது ஆடியைக்கு சொந்தமான விடயம் என்று.
இதுக்கான ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற நோக்கோடு நான் இந்த விடயம் சம்பந்தப்பட்ட விடயத்தினை உடனடியாக எங்களுடைய அக்கரைப்பற்றிலே இருக்கின்ற வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பொறியியலாளர் அவர்களுக்கு என்னுடைய லெட்டர் பேட் மூலம் நான் அவருக்கு எழுத்து மூலம் நான் இது சம்பந்தப்பட்ட விடயத்தினை தெளிவு காட்டியிருந்தேன். அரசாங்கத்தினால் இந்த செலவு செய்து பல லட்சக்கணக்கு பல கோடி ரூபாய்கள் செலவு செய்து கட்டப்பட்டிருக்கின்ற வடிகான் ஒரு அணைக்கட்டாக இருப்பதை நீங்கள் உடனடியாக பார்வை செய்ய வேண்டும். அதில் எப்போது நீங்கள் இந்த வடிகான்களை அமர்த்தீர்களோ அன்றிருந்து இதுவரைக்குமான காலங்களிலே அந்த வடிகான்கள் மண்ணாலும் குப்பை கூலங்களாலும் ரோட்டில் கிடக்கிற குப்பைகள் எல்லாம் அதுக்குள்ளே தான், உடைந்த கல்லுகள் எல்லாம் அதுக்குள்ளே தான். அதே நேரத்தில் இந்த பிரதான வீதியில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அந்த காரத்துறை ஜங்ஷன் சொல்லுவாங்க, அதுக்கு மறுபுறம் இருக்கின்ற அந்த கலப்பு கட்டை அண்டி இருக்கின்ற பிரதான வீதி இதை காண என்பதை காணவில்லை, ஒட்டுமொத்தமாக மூடி இருந்தது. ஏனென்றால் அந்த வீதியோடு இருக்கின்ற வீடுகளிலிருந்து வார நீரை ரோட்டில் இருந்து வழிகிற நீரெல்லாம் வருகின்ற போது நீர் மாத்திரம் வராது, மண்ணும் சேர்ந்துதான். அப்படி காலகாலமாக வந்த அந்த அந்த மண்கள் எல்லாம் நிறைந்து மட்டை சிரட்டைகள், அந்த ஓரத்திலே விற்கின்ற வாழை மரத்துற குப்பைகள், அந்த யாரெல்லாம் என்னென்னலாம் செய்தார்களோ நெல்லிலிருந்து அனைத்தும் அங்கு நிரப்பப்பட்டு வடிகான் ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருந்தது. இதன் காரணத்தினால் அங்கே அந்த கொச்சின் ஜங்ஷன் சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே, அதே போன்று எங்களுடைய வையம் ரோட்டிலே அந்த சந்தியிலே வருகின்ற, அதே போன்று உங்களுக்கு ஆதரவு எங்களுடைய மௌசுமாளுடைய தாயார் இருக்கின்ற அந்த பிரதான வடிகான் போன்றவைகள்லாம் ஒட்டுமொத்தமாக மூடி இருந்தது. இது எவ்வாறு இந்த தண்ணி அங்கு வருகின்ற நீர் தேங்கி வீதியிலே ஏறி இந்த கலப்பு பிரதேசத்தை, இந்த எம்சி தோட்டத்தை, அதே போன்று விக்டர் தோட்டத்தை மூடிக்கொண்டு போகக்கூடிய சூழலை நாங்கள் அவதானித்திருந்தேன். ஆகவே இது சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் ஆடியைக்கு அறிவித்ததின் பிரகாரம் ஆடிய சம்பந்தப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொள்ளவில்லை. என்னுடைய கடிதத்தில் நான் அந்த பிரதிகளாக பிரதேச செயலாளர் அவர்களுக்கும், அதே போன்று எங்களுடைய பிரதேச சபையினுடைய தவிசாளருக்கும், அதே போன்று எங்களுடைய எம்ஓஹெச் அவர்களுக்கும், அன்று சமட் டாக்டர் அவன்றம் இருந்தாங்க, அவர்களுக்கும், அதே போன்று இந்த பிரதேசத்துக்கு உரித்தானவர்களுடைய அந்த பிஹெச்ஐ அவர்களுக்கு நான் அறிவித்தேன். என்றால் டெங்கு வளரக்கூடிய பிரதேசமாக நான் அதை பார்த்தேன். ஏனென்றால் அது பாரிய ஒரு பிரச்சனை. அது உடனடியாக அவைகள் அகற்றப்பட வேண்டும் என்று கேட்டதுக்கு அமைவாக யாரும் அதை முன்வராத சூழலிலே இது அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்வது என்கின்ற ஒரு பாரிய பிரச்சனையை, ஒரு சவாலுக்கு நாம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. உடனடியாக அந்த விடயத்தை நான் கவனத்தை கொண்டு இது நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்து போக வேண்டும் என்கின்ற ஒரு 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 நிலைக்கு நான் தள்ளப்பட்டிருந்தேன். ஏனென்றால் ஒரு சமூக பிரச்சனை இது. டெங்கு என்கின்ற பிரச்சனை எங்களுடைய அதிகாரிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அங்கே கான்கள் எல்லாம் நிரம்பி டெங்குகள் எல்லாம் உருவாக்கி கொண்டு அங்கு நாற்றம் எடுக்கக்கூடிய சூழல் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நீரை ஓடக்கூடிய அந்த பாதைகளும் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இதையே இந்த அரசாங்கத்தினுடைய காசுகளை பயன்படுத்தி அந்த வடிகால்களை கட்டி வைத்து மண் நிரப்புவதற்காக வைத்திருக்கிறார்கள் என்ற பிரச்சனை ஒன்றினை நான் கோர்ட்டுக்கு கொண்டு வேண்டும், நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு மீண்டும் அந்த கடிதத்தை நான் என்னுடைய ரிமைனிங் லெட்டர் ஒன்று திருப்பி அவர்களுக்கு அனுப்பியிருந்தேன். இதன் பிரகாரம் உடனடியாக ஆர்டிஏ அவர்கள் எனக்கு ஆர்டிஏ உடைய பொறியியலாளர்கள் அவருடைய பணியாளர்களை என்னிடம் அனுப்பியிருந்தார்கள். இங்கு உங்களுக்கு தெரியும், குரவலக்குடியிலே இருக்க அந்த காரியாலயம் அங்கு நீ அழைத்திருந்தார்கள். அங்கே போய் சார் நீங்கள் சொல்கின்ற வீதிகள் எங்கெங்கே இருக்குங்கன்னு காட்டுங்கன்று அதோடைய ஊழியர்கள் அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அவருடைய வாகனத்தோடு வந்திருந்தார்கள். எங்களுடைய எம்ஓஹெச் ஆஃபீஸ் காரியாலயத்தில், அதாவது உங்களுக்கு பெட்ரோல் ஷெட் அந்த ஜங்ஷன்லேருந்து பெரியவுள்ளை வரைக்குமான அந்த தூரத்தில் இருக்கின்ற அந்த இரு மலங்களிலும் இருக்கின்ற அந்த வடிகான்களை நீங்கள் அவசரமாக சுத்தம் செய்யப்பட வேண்டும், இல்லாவிட்டால் அதற்கான நகர்வுகளை நான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தேன். அதன் பிறகு அதே போன்றுதான் இதை நீங்கள் செய்யப்பட்டால் அவர்களுக்கு இந்த விடயத்தை செய்யாவிட்டால் நீதிமன்றத்துக்கான ஏற்பாடுகளை நாங்களும் செய்வோம் என்று எங்களுடைய டாக்டர் சமட் அவர்கள் அந்த நேரத்தில் எனக்கு உதவியாக இருந்தார். உண்மையிலான ஒரு விடயமாக இருந்தது. அப்போ அவர்கள் வந்து உடனடியாக இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் செய்வோம் என்று அந்த இரு மரங்கிலும் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் எந்த பிரதேச சபைக்கு சென்றவர்களும் சிந்திக்காத ஒரு விடயம் அது.
ஊரில் இருக்கிற காணொலி சுத்தம் செய்து விட்டு தண்ணி ஓடுகிறது, இல்லாட்டி மம்பட்டியை கொத்தி விட்டு படம் காட்டுற விடயம் இல்லை. இது சமூகம் சார்ந்த விடயத்தை சமூக ரீதியான விடயத்தை நாம் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அது அமானிதம். அந்த அமானிதம் என்கின்ற விடயத்தை நாங்கள் அன்று எங்களுடைய சுயேட்சை அணி ஊடாக நான் சென்று அந்த அந்த பிரச்சனைக்கான தீர்வினை பெற்றதன் காரணமாக தற்போது கூட அவ்வாறான விடயங்களுக்கு அவர்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிரதான இரு மடங்களும் அவர்கள் அந்த மூடிகளை கிளப்பி சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது நான் ஆரம்பத்திலே நாம் போட்ட எங்களால் எடுக்கப்பட்ட ஒரு பாரிய முயற்சி. அதற்கு பின்னால் நாங்கள் ஒரு பாரிய ஒரு பிரச்சனை ஒன்றை நாங்கள் வைத்தோம். என்னவென்றால் எங்களால் செய்யப்பட்டு அதோடு முக்கியமான விஷயம் என்றால் பிரதேச சபையிலே எனக்கான கொடுப்பனவு மாதம் 15,000 ரூபாய் வழங்குவார்கள் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு. உண்மையிலேயே அந்த அந்த 15,000 ரூபாய் வழங்குவார்கள் என்கின்ற விடயம் ஒரு பக்கம் இருக்க, அந்த இது சமூகத்துக்கான பணி. நான் எங்களுடைய நிறுவனங்கள் வழி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் ஏலம் அத்தாவுல்லா சார் அவர்கள் எனக்காக வழங்கிய இந்த நிறுவனங்கள் வழி அமைச்சவையிலே எனக்கு ஒரு தொழில் வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று 16 பேருக்கு புத்தீர் பிரதேசத்தில் வழங்கியிருக்கிறார். அந்த அவருடைய பாணியிலே நாம் வளர்ந்தவன் நான். அவருடைய செயல்கள் எவ்வாறு என்கின்ற விடயத்தை நான் கற்றவன் நான். அப்போ அந்த விடயத்தில் அவர் சார்பாக சில விடயங்களை கற்ற காரணத்தினால் அந்த விடயத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கம் இடமிருந்தது. அதற்கான வழிகளை நான் தேடியிருந்தேன். அதன் பிரகாரம் இன்ஷா அல்லாஹ் அந்த ஒவ்வொரு வேலைகளை நான் செய்ய வேண்டும் என்று அந்த வீதி விடயத்தை செய்து நாங்கள் முடித்தது மாத்திரமல்லாது இன்னால் பெறப்பட்ட அனைத்து சம்பளங்களையும் ஒவ்வொரு மாதங்களும் இந்த மக்களுக்காகவே நான் எடுத்து வழங்கியிருக்கின்றேன். அந்த விடயங்களை நான் என்னுடைய புத்தகம் ஊடாகவும் இதை மக்களுக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற விடயத்தை நான் அவர்களுக்கு அறிவித்திருந்தேன். அந்த மக்களுக்கு நான் காட்டியிருந்தேன். ஏனென்றால் நான் எது செய்கின்றேன் என்று அந்த 15,000 ரூபாய் விடயம் அல்ல எனக்கு விடயம். இந்த ஊரிலே இருக்கின்ற நம்ம உரிமைகள், மக்களுடைய தேவைகள் சரியான முறையில் நிறைவேற்றப்பட வேண்டும். இது ஒரு 15,000 ரூபாய் பணத்துக்காக நான் சொல்லி மாதம் நான் நடான முறையில் சம்பளம் எடுத்து கொண்டிருக்கின்றேன். இதுக்கு அல்லாவுக்கும் அல்லாவுக்கு 2வது கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான தேசிய காங்கிரசுடைய தேசிய தலைவர் ஏலம் அத்தாவுல்லா சார் அவர்களுக்கு நன்றி நான் செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அந்த 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 சுயேட்சை அணியிலே நாம் போட்டியிடுவதற்கு முன்பதாக எங்களுடைய தேசிய காங்கிரசுடைய தேசிய தலைமை ஏலம் அத்தாவுல்லா சார் அவருடன் நான் சென்று அந்த விடயத்தை கூறியிருந்தேன். அவர்களுடைய தலைவை கூறியிருந்தார், நீ வெற்றி வருவாய் மகனே, நீ சென்று வா. இப்போது தற்போதைய காலம் பிரச்சனையாக இருக்கிறது, ஏதோ சமாளிக்க வேண்டும், நீ வெல்லுவாய், நீ போய் வா என்று அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் அன்று 12 மணிக்கு நாம் எங்களுடைய ஜொஹார் மௌலானா அவர்களுக்கு தெரியும், என்னை தியேட்டர் சந்தையில் அங்கிருந்து வரும் வரைக்கும் காத்திருந்தார்கள். நான் உப்பமிட்டு இதில் களமிறக்கி இருந்தேன். உண்மையிலேயே அவ்வாறான உண்மையிலேயே என்ன செய்தீர்கள் என்று கேட்டீர்கள். என்னுடைய மாதம் எடுத்த அந்த ஊதியத்தை கூட இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எண்ணியவன் நான். ஏனென்றால் என்னுடைய தகப்பன், அதே போன்று என்னுடைய தகப்பனுடைய தகப்பன், என்னுடைய குடும்பம் எல்லோரும் அது சார்ந்தவர்கள், சமூகம் சார்ந்த சிந்தனையோடு செயல்படுபவர்கள். அதனால் அதிலே நாங்கள் பயிற்றப்பட்டவர்கள், வளர்ந்தவர்கள். என் தகப்பன் அவ்வாறு தான். அவ்வாறு வளர்ந்தவர்களெல்லாம் அந்த ஒரு பாணி, அந்த விடயத்தை நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த விடயத்தை நாங்கள் செய்து முடித்தேன். அது மாத்திரமல்ல, நாங்கள் இந்த பொத்திவில் பிரதேசத்தினுடைய விழுமியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை, அதோடு முக்கியமான எங்களுடைய வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட விடயங்களை எங்களுடைய மக்சூத் ரம்தான் அடிக்கடி அந்த விடயத்தினை கூறுவார். அதே போன்று எங்களுடைய தேசிய பாடசாலை எங்களுக்கு கொண்டு தர வேண்டும், எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். இது சார்பாக நம்ம எங்களுடைய ஒரு உறுப்பினரை கொண்டு முக்கிய அந்த நேரம் பிரதேச சபை அமைப்பதானால் எங்களுடைய ஆதரவு இல்லாவிட்டால் பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்கின்ற ஆசனத்தை பெற முடியாத நிலையிலே தத்தளித்து கொண்டிருந்த கட்சிகள், நாங்கள் கட்சிகளோடு பேசினோம், ரிசால் பைரோடு பேசினோம், அதே போன்று ராவ் பாக்கிமோடு பேசினோம். நாங்கள் பேசினாலும் அவர்களால் வாக்களிக்கப்பட்ட விடங்களுக்கு வழங்கப்படவில்லை. அவர்கள் எங்களுக்கு என்ன விடயங்களை அவர்கள் உறுதியளித்தார்களோ அந்த உறுதியளித்த விடயங்களை எங்களுக்கு தரவில்லை. ஆயினும்
எங்களுடைய முயற்சியின் பிரகாரம் அன்று ஹரிஸ் எம்பி அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய நிதியிலே நாங்கள் எங்களுக்கு சில வீதிகளை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அந்த வீதிகள் நாங்கள் விட்டிருக்கிறோம். என்னென்ன வீதி? சகசரை வீதி நாங்கள் விட்டிருக்கின்றோம். அதே போன்று ஏனைய வீதிகள் நாங்கள் விட்டு பெயர்கள் எல்லாம் இருக்கிறது எனக்கு நான் கொண்டு வரவில்லை. 4 வீதிகள் நாங்கள் செய்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்ற வேளையிலே அவர்களால் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த வாக்குறுதியின் பிரகாரம் ஆரம்ப கட்டமாக வழங்கப்பட்ட அந்த விதிகள், அதுக்குள்ளே எனக்கு வேண்டும் உனக்கு வேண்டும் என்கின்ற பிரச்சனைகளும் சில அரசியல் முஸ்லீம் காங்கிரஸுடைய செயற்பாட்டாளர்களினால் வந்த ஒரு ப்ரெஷர் வந்த சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. இருந்துமே ஏதோ நாங்கள் செய்து முடித்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த விதிகளை நாங்கள் செய்தோம். அதே போன்று இந்த தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய பாதீட்டிலே எங்களுடைய பிரதேச சபையினுடைய இரண்டாவது அமர்வு என்கின்ற பிரச்சனை ஒன்று வந்திருந்தது. அதாவது அந்த அமர்வுக்கு போகும் என்று அரசாங்கம் அறிவித்தது இன்னும் 1 வருடங்களுக்கு இந்த பிரதேச சபை நீடிக்கப்படுகிறது என்று. அது ஒரு பாரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னென்றால் எனக்கு சந்தோஷம் இல்லை, இந்த சமூகத்துக்கு இது ஒன்றை செய்யலாம் என்கின்ற ஒரு சந்தோஷம்தான். அந்த சந்தோஷத்தின் பிரகாரம் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கும் அந்த நாங்கள் எதிர்பார்த்த விடயத்தை நம்ம எடுத்துச் செல்லலாமே என்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் அது. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எங்களுக்கு எண்ணியிருந்தோம். பொத்தியில் பிரதேச சபை நகர சபையாக மாற்றுவதற்கு அல்லது மாநகர சபையாக மாற்றுவதற்கு சில முக்கியமான தீர்வுகள் அங்கு எட்டப்பட வேண்டிய ஒரு சூழல் ஒன்று இருந்தது. அதற்கு முதற்கட்டமாக உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு பாதிடுகளின் போதும் அங்கு இருக்கின்ற வரவு செலவுகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அந்த விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது ஒரு பொத்திவில் பிரதேசமுடைய ஆரம்ப விடயம் என்பது ஒரு வருமானம் இல்லாமல் இந்த பிரதேச சபையை எடுத்து செல்ல முடியாது. இந்த பொத்திவில் பிரதேச சபையிலே இந்த பொத்திவில் பிரதேசத்தில் இருக்கின்ற வருமானங்களை கொண்டும் மாநகர சபையினுடைய வருமானங்களை கொண்டும் தான் நாங்கள் அந்த வேலைத்திட்டங்களில் அந்த பிரதேச சபை எடுத்து செல்கின்ற சந்தர்ப்பம் அது. அந்த நிலைமைகளிலே எங்களோட பொத்தியில் பிரதேச சபையிலே நாம் பார்த்த எங்களுடைய அந்த வரவு செலவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரதேச சபையினுடைய வருமானமாக பார்த்த விடயமாக ஆரம்ப விடயமாக இருக்கிறது சோலை வரி என்கின்ற விடயம். கோழிக்கடை நாங்கள் டெண்டர் கொடுத்திருந்தோம், இறைச்சி கடை நாங்கள் டெண்டர் கொடுத்திருந்தோம், அல்லது வாடகை கடைகளை கொடுத்திருந்தோம், கார் பார்க்கிங் அல்லது உள்ளே இருக்கின்ற வாகன பார்க்கிங் நாங்கள் என்று வருமானங்களை ஈட்டுகின்ற பொழுது அந்த சோலை வரி என்கின்ற விடயம் ஆரம்பத்தில் இருந்திருந்தது. அதனால் அந்த சோலை வரி என்கின்ற விடயத்தை வைத்து நான் நிறைய பிரதேச சபையிலே எனக்கு லோயர் ரயான் அவர்கள் எனக்கு உதவியாக இருந்தார்கள். அவர்களூடாக சம்மாந்துறை மற்றும் ஏனைய பிரதேச சபையினுடைய இந்த சோலை வரி சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் கொஞ்சம் ஆராய வேண்டிய சூழல் எனக்கு ஏற்பட்டது. அந்த விடயங்களை நான் ஆராய்ந்த பொழுது சோலை வரி என்கின்ற விடயம் இங்கு பிரேரணைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேரணையிலே அந்த சபையில் இருக்கின்றவர்களால் தீர்மானம் ஒன்று எட்டப்பட்டிருந்தால் அதனூடாக இந்த பிரதேச சபையினுடைய எதிர்காலத்தை நாம் எடுத்துச் செல்ல முடியும் என்கின்ற ஒரு பார்வை எனக்குள் இருந்தது. அதுவும் உண்மைதான். ஏனென்றால் அதை நான் ட்ரீட் பண்ணியிருந்தேன். அந்த என்னுடைய அந்த காலத்துக்குள் அந்த பிரதேச சபையிலே அந்த சோலை வரி என்கின்ற விடயத்தை நாம் அறவீடு செய்ய வேண்டும் என்கின்ற எனது பிரேரணை ஒன்றை எடுத்து செல்கின்றேன். ஏனென்றால் அந்த சோலை வரி என்கின்ற விடயம் அறவிடுவதன் மூலம்தான் இந்த பொத்திலி சபையினை அது ஒரு விடயமாக பார்க்க வேண்டும். நகர சபையாக மாற்ற முடியும் அல்லது மாநகர சபையாக மாற்ற முடியும். இந்த பொத்தியில் பிரதேச சபை ஒரு நகர சபையாக மாறினால்தான் இந்த அருகம்பையிலே இருக்கின்ற சில ஹோட்டல்கள் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலோ அல்லது அதை விட உயர்ந்த ஹோட்டல்களை கொண்டு வர முடியும். அல்லது சிறிய ஹோட்டலை வைத்துக்கொண்டு இதே சூழலிலே நம்முடைய சுற்றுலா பிரியானுடைய சூழலையும் அபிவிருத்தி பலமாக கொண்டு செல்ல முடியாது. ஆகவே அந்த சோலை வரையை நீங்கள் அறவிடுங்கள் என்கின்ற விடயத்தை நான் என்னுடைய கடைசி பிரேரணை என்று நினைக்கின்றேன். அது நாங்கள் அந்த பிரதேச சபையிலே அதை நாங்கள் வைத்ததிலே பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயம் என்றால் அது என்னால் கொண்டு செல்லப்பட்ட அந்த விடயம் வெற்றி ஈட்டியிருந்தது. அந்த வெற்றி ஈட்டிய பிரகாரம் நான் ஒரு டிசிசி மீட்டிங்கிலே கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் முஷாரஃப் அவர்களுடைய
ஒரு டிசிசி மீட்டிங்கிலே நான் பங்கு பெற்றக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருந்தது. ம். அந்த அதிலே எங்களுடைய அந்த டிசிசி மீட்டிங்கிலே ம். இது நம்மளுடைய பிரதிநிதியம் இருக்கின்றான் என்ன இந்த ஊர் சார்ந்த விடயங்கள் என்ற சார்பாக நான் ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே 2 விடயங்கள் எடுத்து சென்றிருந்தேன். அதில் ஒன்று இந்த மைதானம் சம்பந்தப்பட்ட விடயம். இளைஞர்கள் கோஷமிட்டு கொண்டு அந்த வீதி அதாவது பிரதேச செயலகத்துக்கு முன்னால் அவர்கள் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு சந்தர்ப்பம். 100க்கு மேற்பட்டவர்கள் மாறி மாறி இளைஞர்கள் எங்களுக்கு ஒரு ஒரு மைதானம் வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான விடயத்தை அவர்கள் உண்மையிலே அது புத்திடுக்கு தேவையானது தான். ஆமா. அவருடைய பாரிய போராட்டம் ஒன்று இருந்த நேரம். அந்த விடயத்தினை அவரிடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று என்னுடைய அந்த அந்த டிசிசி மீட்டிங்கில் அந்த விடயத்தை நான் எடுத்து சென்றிருந்தேன். அந்த அவரிடத்திருந்த அவர்களுக்கும் தெரியும். அதை எடுத்து அவர்கள் பார்த்தார்கள் என்றால் அதனுடைய ஹிஸ்ட்ரியும் அவர்களுக்கு தெரியும். அந்த சந்தர்ப்பம் அதை எடுத்துக்கொண்டு நான் போகிற சந்தர்ப்பத்தில் அங்கு டிசிசி மீட்டிங்கிலே என்னுடைய இந்த இந்த கிரவுண்ட் சம்பந்தப்பட்ட இவர்களுக்கு தேவையான கிரவுண்ட் சம்பந்தப்பட்ட விடயத்தினை நான் அவரிடத்தை முன்மொழிந்திருந்தேன். முன்மொழிந்தவுடன் அது சார்பாக எங்களுடைய முன்னாள் பிரதேச சபையினுடைய தவிசாளரும் உறுப்பினருமான சகோதரர் என்னுடைய சின்னப்பா மர்சுக் சேமன் அவர்களும் அந்த பிரேரணையை தான் கொண்டு வந்திருந்தார்கள். இருவருமாகத்தான் அந்த மைதானம் சம்பந்தப்பட்ட விடயத்தை நாங்கள் அங்கே எங்களுடைய அங்கே டிசிசி மீட்டிங்கில் நாங்கள் எழுந்து பேச வேண்டியதாயிற்று. அவரது எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் முஷாரஃப் அவர்கள் ஒரு குழு ஒன்றை நாம் அமைப்போம், ஒரு சுயாதீன குழு, இந்த மைதானம் சம்பந்தப்பட்ட விடயம் சார்பாக நாம் பேசுவதற்கு ஒரு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று என்னையும் கை நீட்டி, அதே போன்று மர்சுக் சாரையும் உள்வாங்கி, அதே போல் எங்கள் பார்த்திபன் எங்களுடைய பிரதேச சபையிலே முன்னால் இருந்த உபதவிசாளர் பார்த்திபன் அவர்கள் உட்பட டிஎஸ் அப்படின்று பல ஒரு முக்கியமானவர்கள் ஒன்றிணைந்த ஒரு குழு, ஒரு சுயாதீன குழு ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாடுகளை பண்ண வேண்டும் என்று பிரதேச செயலாளர் அவர்களுக்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃப் அவர்கள் அவர் தீர்மானமாக அவர் எடுத்திருந்தார். ஆயினும் அந்த குழு அமைப்பதாக சொன்னார்கள். அந்த குழு எங்கே என்று அதுக்கு பிறகு எங்கள் அழைக்கப்படவும் இல்லை. அவரது பேசப்பட்ட விடயம் அதோடு முடிந்து விட்டது. ஆயினும் அன்றைய நாளிலே பொத்துவில் பிரதேச சபை சம்பந்தப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டிருந்தது. அந்த டிசிசி மீட்டிங்கிலே பேசப்பட்ட நேரம்தான் அந்த பிரதேச சபையினை நாம் ஒரு நகர சபையாக மாற்றுவதாக இருந்தால் அங்கு சோலை வரி என்கின்ற விடயம் நாம் அறிவிட்ட விடயம் நமக்கு அங்கே அந்த பிரதேச சபையிலே எடுத்து தற்போது செயற்பாட்டில் இருக்க வேண்டும் என்கின்ற விடயம் முன்மொழியப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் நான் எழுந்து நின்று எங்களுடைய அன்றும் இருந்த செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருந்தார்கள். அவரிடம் நான் எழுந்து சொன்னேன், நான் இருந்த காலங்களிலே பொத்தியில் பிரதேச சபையிலே என்னுடைய பிரேரணையாக அந்த சோலை வரி சம்பந்தப்பட்ட விடயம் சார்பாக என்னுடைய பிரதிநிதியாக எடுத்து சென்று அங்கு இருந்த அனைத்து உறுப்பினர்களாலும் ஒருவரால் அதுக்கு மறுப்பு தெரிவித்தாலும் அந்த விடயம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த விடயத்தினை பிரதேச சபையினுடைய செயலாளர் அவர்கள் எங்களுடைய ஒரு உறுப்பினர் இக்பால் சார் அவர்களினால் இந்த விடயம் எடுத்து வரப்பட்டு தற்போது இது சிஎல்ஜி அவருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார். அனைத்தும் ஆதாரங்கள். அதற்கு பின்னால் நான் அந்த டிசிசியில் நாங்கள் அந்த விடயத்தை செய்திருந்தோம். எங்களுடைய அந்த கிரவுண்ட் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்ற குரல்கள் என்கின்ற விடயம் நம் பொறுப்புகளை சுமந்தவர்களாக இருக்கின்ற நேரத்திலே அந்த விடயங்களை நாம் பேச வேண்டிய பொறுப்பு நம்ம இருக்கின்றன்னு சொல்லி அந்த விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போன்று இந்த பிரதேச சபையிலே இன்னும் நிறைய விடயங்கள் சொல்லலாம். நேரம் போதா காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கேள்விக்கு சொல்வோம். நீண்டதொரு விளக்கத்தை தந்திருந்தார் முன்னாள் பொது சபை உறுப்பினர், தற்பொழுது தேசிய காங்கிரசின் முதன்மை வேட்பாளர் இக்பால் அவர்கள். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய அந்த காலம் குறுகிய காலமாக இருந்தது. அவர் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த காலம் குறுகிய காலம் என்பதனால் அந்த காலத்திற்குள் அவரால் இயன்ற சேவைகளை செய்திருக்கிறார். உண்மையில் நிகழ்ச்சியில் ஏராளமான சொந்தங்கள் இணைந்திருக்கின்றார்கள். நிஜாமுதீன் புகாரி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறார், நஸ்ருதீன் தஸ்லீம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறார், நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். முஸ்தாக் அலி நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஏதாவது நௌஃபல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் கூறியிருக்கிறார்.
அதேபோன்று முகமது ஷஃபா நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறார். இஷாக் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறார்கள். தற்பொழுது எங்களுடைய பொத்துவில் பிரதேசத்தை பொறுத்தவரையில் 12 வட்டாரங்கள் உள்ளது. களப்புக்கட்டு வட்டாரம், ஹிதாயபுரா வட்டாரம், விக்டர் தோட்ட வட்டாரம், சின்ன புதுக்குடியிருப்பு வட்டாரம், நகர வட்டாரம், சர்வதேயபுர வட்டாரம், மதுரஞ்சேரி வட்டாரம், சின்ன உள்ளை வட்டாரம், ஆரம் நகர் வட்டாரம், வட்டிவழி வட்டாரம், கோமாரி 1ஆம் வட்டாரம், கோமாரி 2ஆம் வட்டாரம் என மொத்தமாக 12 வட்டாரங்கள் இந்த பொத்துவிலில் காணப்படுகின்றது. இந்த 12 வட்டாரங்களில் இருந்து இம்முறை பொத்துவில் பிரதேச சபைக்கு நான் நினைக்கின்றேன் மொத்தமாக 21 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்றார்கள். மிகவும் முக்கியமான இந்த ஊரின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் காணப்படுகின்றது. எனவே மக்கள் சரியான முடிவுகளை எடுத்து சரியானவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். யாருக்கு வாக்களித்தால் யார் சேவை செய்வார், யார் ஆளுமை உள்ளவர், யார் மும்மொழியும் தேர்ச்சி பெற்றவர் என்பதையெல்லாம் பார்த்து நாங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எமது பொத்துவில் பிரதேசமானது இந்த அபிவிருத்தியில் குறைந்து காணப்படுகின்றது. ஏனைய பிரதேசங்களை விட பொத்துவில் பிரதேசமானது அபிவிருத்தியில் குறைந்து காணப்படுகின்றது. எனவே நாங்கள் சரியானவர்களை எங்களுடைய பொத்துவில் பிரதேச சபைக்கு நாங்கள் அனுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு வட்டாரத்திலும் 7 வேட்பாளருக்கு மேல் பொத்துவில் வட்டாரங்களில் போட்டியிடுகின்றார்கள். பலத்த போட்டி நிலவுகின்றது. அவ்வாறான போட்டிகளுக்கு மத்தியில் தான் தற்பொழுது தேசிய காங்கிரசும் களம் இறங்கி இருக்கிறது. முதன்மை வேட்பாளராக எங்களுடைய முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மதிப்புக்குரிய ஏஜி இக்பால் அவர் ஒரு அரச உத்தியோகத்தரும் கூட தற்பொழுது தேர்தலில் களம் இறங்கி இருக்கிறார். இப்பொழுது நான் அடுத்த கேள்வியை அவரிடம் தொடுக்கப் போகிறேன். அடுத்த கேள்வி வருகிறது. இதோ அவருக்கான கேள்வி. உங்களை ஏன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்கள் அவருடைய சுயேட்சை குழுவில் வேட்பாளராக போடவில்லை என்ற கேள்வியை நான் உங்களிடம் தொடுக்கின்றேன். இந்த கேள்வியை மக்கள் அதிகமானவர்கள் விரும்புவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இதற்கு நீங்கள் கட்டாயமாக பதிலளிக்க வேண்டும். உங்களை ஏன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரப் அவர்கள் அவருடைய சுயேட்சை குழுவில் வேட்பாளராக போடவில்லை? இது உண்மையிலேயே 8 மணிக்கு நம்ம வந்து விட கொஞ்சம் நேரத்தில் வந்திக்கணும். சரி, பிரச்சனை இல்லை. நான் தேசிய காங்கிரஸ்ன்ற தலைவர் போடலை, அவ்வளவுதான் சோட்டா சொல்லலாம். இல்லை, நீங்க வந்து அந்த என்ஜிகே அணியுடன் சேர்ந்து இருந்தீர்கள். அந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுதும் இணைந்திருந்தீர்கள், அவருடன் பயணித்திருந்தீர்கள். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று பல பாடுகள் பட்டிருந்தீர்கள், அவருக்காக உழைத்திருந்தீர்கள். அவ்வாறு இருந்தும் அவருடைய அந்த சுயேட்சை குழுவில் உங்களை ஏன் வேட்பாளராக போடவில்லை? உண்மையிலேயே அந்த விடயத்தை சோட்டா சொல்லி முடிப்போம் நம்ம. என்னென்றா, எனக்கு அந்த சுயேட்சை அணியிலே நாம் போட்டியிடுவது சம்பந்தப்பட்ட விடயங்கள் சார்பாக நான் நேரடியாக என்னுடைய சகோதரர் போன 9ஆம் தேதி, அவர் 3ஆம் மாதம் 9ஆம் தேதி சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம் ஒன்றினை கூட்டியிருந்தார். அந்த கூட்டத்திலே சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. நாம் சுயேட்சை அணியிலே போட்டியிடுவது, வட்டாரத்திலே அதிக மக்களை ஒன்று கூட்டி யார் இந்த விடயங்களை காட்டுகிறாரோ அவருக்குத்தான் இந்த ஒவ்வொரு பிரதேசத்திலையும் நான் வேட்பாளராக தெரிந்து கொள்ளலாம் என்கிற விடயத்திலே எனக்கு கூறியிருந்தார்கள். உண்மையில் அந்த விடயம் சார்பாக நான் ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருந்தவன். நான் உதாரணமாக எங்களுடைய கௌரவ முன்னாள் பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த ரஹீம் மிச்சன் அவர்கள் அவ்வாறு மக்களை கூட்டி மக்களிடம் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், எனக்கு வேட்பாளரை தாருங்கள் என்று கேட்பாரா? அப்படி கேட்க மாட்டார். அதேபோல் முன்னாள் பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருந்த எங்களுடைய MS முபாரக் அவர்கள், என்னுடைய மருமகன், அவர் வந்து மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி எனக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எனக்கு இந்த வேட்பாளர் தான் கொண்டு கேட்பாங்களா? இல்லை இல்லை. அப்படி ஒவ்வொருக்கும் சில விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொருக்கும் இவ்வாறு தான் என்கின்ற விடயம் இருக்கிறது. மக்களை கூட்டி காட்டுங்கள் அப்படின்றது அவரோட விடயம் ஒன்று பேசப்பட்டிருந்தது. நான் உடனே வீட்டுக்கு வந்தபோது நான் என்னுடைய சகோதரன் அவர்களுக்கு நான் இந்த விடயத்தை தெளிவாக கூறினேன். நான் அந்த விடயத்தை அவருக்கு நான் என்னுடைய ஃபோன் அவருக்கு கேட்டுக்கொண்டிருப்பார். இதை அவருடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நான் என்னுடைய நிலைப்பாட்டை கூறியிருந்தேன். களப்புக்கட்டு வட்டாரத்தை
வட்டாரத்தில் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு தர முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்றினை என்னுடைய சகோதரர் முஷாரஃப் அவரிடம் நான் அழகான முறையிலே வாட்ஸ்அப் மூலம் அவருக்கு அனுப்பியிருந்தேன். அனுப்பியதற்கு அவர் எனக்கு தந்தது, கொஞ்சம் பொறுங்கள், பாருங்கள் என்ன இருக்கிறது. இது வந்து தம்பி முஷாரஃப் பிரதர் என்று போட்டுட்டோம் பாருங்க. விளங்குதா? அதை வாசித்து காட்டுங்கள். அதாவது நான் அவரிடம் கூறி கேட்டிருந்த விடயம் என்னவென்றால், தம்பி, மூத்த மகளை பட்டியல் வேட்பாளராக அழைத்ததாக அறிந்தேன். நான் அங்கு கூட்டத்தில் இருக்க போவதற்கு முன்பே அந்த வீட்டிலே நான் என்ன செய்வது என்கின்ற நாடி பிடிப்பு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்ட ஒரு சூழலிலே நானும் சென்றிருந்த வேலை அது. ஆனால் 2 மாதத்துக்கு முன்பே என்னை ஆக்க வேண்டும் என்கிற, என்னை அவர்கள் தட்டி கழிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டமிடல் ஒன்று நடந்த விடயம் எனக்கு தெரியும். ஆயினும் நான் அதெல்லாம் கழித்தவனாக ஏதோ ஒரு நம்பிக்கையோடு நான் இருந்திருந்தேன். நான் என்னுடைய மகளை பட்டியல் வேட்பாளராக எடுப்பது, என்னுடைய மனைவியுடைய சகோதரி என்னுடைய மனைவியுடைய சகோதரியினுடைய கணவர் அவரை இதுக்குள் உள்வாங்க, விஜயம் சித்ராவை உள்வாங்குவது என்கிற ஒரு திட்டமிடல் ஒன்று அவர்களால் செய்யப்பட்டிருக்கிறது. இது செய்யப்பட்ட விடயம் எனக்கு தெரியும். அனைத்து விடயங்களும் என்னிடம் இருக்கின்றன. ஆயினும் நான் எல்லாவற்றையும் கலைந்தறிந்து விட்டு அங்கே கூட்டம் முடிந்த கையோடு இங்கு வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்ததான் என் மகளிடம் சொன்னாங்க, பாப்பா சாச்சான கோல் எடுத்திருந்தாங்க, என்ன மகள் பட்டியல் வேட்பாளரை சைன் பண்ணட்டாமண்டு. இது 2 மாதத்துக்கு முன்பே அவர்கள் திட்டம் தீட்டது. மகளை பட்டியல் வேட்பாளர் எடுப்பது, இவரை நேரடி வேட்பாளர் ஆக்குவது, இக்பால் அவர்களை ஆஃப் ஆக்குவது, இதுதான் அவருடைய திட்டம். வயது 55. ஆனால் அரசியலில் எனக்கு இருக்கு, நான் மௌனம்தான். ஆனால் தேசிய அரசியலும் எங்களால் பேச முடியும். ஆனால் அன்று வந்த நேரத்து உடனேயே நான் அவரிடம் அந்த மகள் சொன்ன கையோடு அவருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன். என்ன மெசேஜ் நீங்கள் கேட்டிருந்தீர்கள் தானே? அவர்கிட்ட கேட்டிருந்த விடயம், தம்பி, எனக்கு அவர் தம்பி. அது டைம்லே தேசிய காங்கிரஸுடைய எங்களுடைய தேசிய தலைமை ஏல மத்தாவுல்லா அவர்கள் உடைய தேசிய காங்கிரஸில் இருந்தவன் நான். அவரும் இவருமாக அந்த சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்ட ஒரு விடயம். இவர் எனக்கு சொந்த தம்பி என்கின்ற காரணத்தினால் ஆரம்ப அந்த தேர்தல் களத்திலே நான் இந்த மயில் சின்னத்திலே கேட்டென்று அவர் இருக்கவில்லை. நான் தேசிய காங்கிரஸுடைய தலைமையோடு நான் செயல்பட்டவன். அந்த செயல்பட்டவன் என்ற ரீதியிலே இம்முறை இருவருமாக சிலிண்டர் சின்னத்திலே போட்டியிட்டு இருந்தார்கள். அவங்களுடைய தேசிய தலைமை எங்களுடைய எனக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் பேரிலும், அதோடு நான் இவருக்கு என்னுடைய சகோதரன் என்ற ரீதியிலே இவருக்காக நான் என்னுடைய பொறுப்போடு இவருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற பெரிய ஒரு எண்ணத்தோடும் கனவுகளோடும் அவருக்காக நான் இரவு பகலென போஸ்ட் ஓட்டி பாப்பா குழைச்சி, நான் 12-1 மணி மட்டும் இருந்துட்டு பாப்பா குழைச்சி கொண்டு இருப்பேன். சில பிள்ளைகளை கோல் பண்ணி கூப்பிட்டு குந்தி கொண்டு இருப்பேன். நான் போஸ்ட் ஓட்டுறதுக்கு 55 வயசு, அவருக்கு அவனே போஸ்ட் ஓட்டினவன் நான். அப்படி செய்து கொண்டிருந்த நான் அவரிடம் கேட்கிறேன் என்னவென்றால், தம்பி, மூத்த மகளை பட்டியல் வேட்பாளராக அழைத்ததாக அறிந்தேன். என்னை வேட்பாளராக இடுவதாக இருந்திருந்தால் மகளுக்கு அழைத்திருக்க மாட்டீர்கள் என கருதுகிறேன். நேரடியாக வருகிறேன். நான் நோப்பே போடவா வேண்டாமா? களப்புக்கட்டு வட்டாரத்தில் நான் போட்டியிட வாய்ப்பினை வழங்குவீர்களா இல்லையா என்பதனை நேரடியாக கூறுங்கள். நான் போட்டிக்கு தயாராகவே இருக்கின்றேன். இது எனது இறுதி அரசியல் களம் என்பதாக பார்க்கிறேன் என்ற செய்தியை என் தம்பிக்கு அனுப்பியிருந்தேன். ஆனால் அவர் எனக்கு அந்த நேரம் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று சரியால் காலையிலே 11:27 அது சார்பாக நான் அனுப்பியிருந்த மெசேஜை எனக்கு ஃபைல் போட்டிருந்தார். அஸ்லாம் வலைக்கும் காக்கா, என்னுடைய நிலைப்பாடுகளை நான் தெளிவாக இரவு கூறியிருக்கின்றேன். வட்டார குழுவில் அதிக ஆதரவு கொண்ட ஒருவரை தெரிவு செய்வோம் என கூறியிருக்கிறேன். அந்த கூட்டத்தில் எடுத்த முடிவு. களப்பக்கட்டுக்கு இதுவரை 3 பேர் தந்திருக்கிறார்கள். ஆனால் சமரசத்தை உருவாக்க பார்ப்போம். இல்லாவிட்டால் தெரிவு மூலம் ஒருவரை தெரிவு செய்வோம். உங்களுக்கான ஆதரவை உங்கள் பகுதிக்குள் அதிகரித்துக் கொள்ளுங்கள்.
கடந்த முறை போன்ற ஒரு செயற்பாட்டை செய்ய மாட்டீர்கள் என எதிர்பார்க்கின்றேன். இந்த கடந்த முறை என்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று எனக்கு வந்திருந்தது. கடந்த முறை என்ன செய்தீர்கள்? கடந்த முறை நான் எங்களுடைய பூட்டு சின்னத்திலே சுயேட்சை அணியிலே நான் போட்டியிடச் சென்றேன். கடந்த காரணத்தினால் தேர்வு நடக்கவில்லை. ஆனால் அதிலேயும் கூட நான் ஒட்டுமொத்தமாக நான் அவங்களை நம்பியிருந்தேன். இது சார்பாக கடுமையாக நான் என்னுடைய தம்பி என்னுடைய என்னுடைய தம்பி அவர். அது மாத்திரமல்ல, என்னுடைய மனைவியின் சகோதரியினுடைய கணவர் ஜம்ஷித் ராவியை இந்த களத்துக்கு அமைத்தியது சார்பாகவும் நான் கடுமையாக மனம் நொந்தேன். இவர் சகோதரனா என்ற கேள்வி எனக்குள்ள எழக்கூடிய சூழல் எனக்கு வந்தது. ஏனென்றால் அவருடன் நான் அது சார்பாக நான் நிறைய விடயங்கள் கீழே அவர் இந்த நிலைப்பாட்டை சொன்னவுடன் நான் கீழே அவருக்கு விடயத்தை கூறியிருந்தேன். என்னவென்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி மிஷால், தங்களின் நிலைப்பாடு சம்பந்தமாக சொன்னீர்கள். நான் கண்டியில் இருக்கும் போது நீங்கள் என்னிடம் தந்த வாக்குறுதியை நான் மறந்திருக்கவில்லை. அதை மனதால் நம்பியிருந்தேன். சென்ற பிரதேச சபை தேர்தலில் வாக்குறுதிகளுக்கான செயற்பாடு நடைபெறவில்லை. நீங்களும் மொய்தீன் பாபா மௌலவி, ராசிக் ரஹீம் ஷேமன், முபாரக் மூவருமாக என்னை சந்திப்பதற்காக வந்து எனது நிலைப்பாட்டையும் விளங்கி நீங்கள் நோப்பே போடுங்கள் என்று பணித்த விடயத்தினை நான் சரியாக செய்து முடித்தேன். ஆயினும் என்னுடைய உங்களுடைய களத்தில் இருந்த முபா என்பவரை முன்னிலைப்படுத்தி என்னை பட்டியல் நிலையில் வைக்க முற்பட்டதை என் சார்ந்தோரும் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்பியிருந்த எனக்கு இவ்வாறு நடக்கும் என்று நான் நினைத்திருக்கவில்லை. காரணம், நான் கண்டியில் கடமை செய்யும் போது என்னிடம் நீங்கள் கூறிய விடயங்களுக்கு அப்பால் நடந்தவைகள். நான் எதிர்பார்த்திருந்த விடயம் உதைக்கப்பட்டதனால் நோப்பே லீவு பெற்று வந்த நான் என்ன செய்தன அறியாத நிலையில் தான் சுயேட்சை அணியில் எனது வட்டாரத்தில் பூட்டு சின்னத்தில் போட்டியிட நேர்ந்தது. பிழையெனக்கான அக்களத்தில் ஒன்றும் இருக்கவில்லை. ஏனென்றால் எனது நிலைப்பாட்டினை நான் கூறியதனால். அத்துடன் எனது நீண்டகால அரசியல் நகர்வினை எவ்வளவு விடயங்களை சாதித்து விட்டு ஆமை போல் இருக்கின்றவன். காரணம், மறுமைக்கு அவை தேவை என்பதனால். சென்ற முறை முபாவுக்காக நான் ஒதுக்கப்பட்டேன். இம்முறை இவருக்காக நான் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு எனக்கு துரோகிகளாக மாறுவார்கள் என்று நான் நினைத்திருக்கவில்லை. அவர்கள் திட்டமிட்டுத்தான் எங்களுடைய சகோதரர் ஜம்ஷித் அவர்களை உள்வாங்கினார்கள் என்கின்ற விடயம் நான் அறிந்தவன். நான் எதிர்கால அரசியல் நகரில் இது எவ்வகையான பிம்பத்தை ஏற்படுத்தும் என்பதனை அவர்கள் அறிய வாய்ப்பு இல்லை. அரசியல் நகரில் அனுபவம் இல்லையோ இல்லாமையே இதற்கான காரணம் என பார்க்கிறேன். ஆட்பலம் காட்டுவதற்கான கட்சியாக எஞ்சிக்கு இருப்பதா, அல்லது சமூகத்தின் குரலுக்காக ஆளுமையை உருவாக்கி சமூகத்தின் உரிமைக்காக போராட முனைவதா? அரசியல் நகர்வில் ஒரு வழி மூடின் பல வழிகள் திறக்கும் என நம்புகின்றேன். ஏதோ தங்களின் ஊடாக தேர்தல் போட்டிக்கு களம் காண இருக்கும் நான் இதற்கு முன்னதாக ஒரு களத்தினை கொண்டு வந்து காட்டி மண்டியிட நான் விரும்பவில்லை. வேட்பாளராக ஏற்க முடியுமா இல்லையா என்பதனை மாத்திரம் கூறினால் போதுமானது. நீண்டகால நகர்வுக்கு சரியாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன். இதற்கான பதிலை 17/3/2025 முன்னதாக வழங்கி இந்த அரசியல் நகருக்கு வழி சமைப்பீர்கள் என்ற நம்பிக்கை உண்டு. இதனை உங்களுக்கு மூத்த சகோதரன் என்ற ரீதியில் உரிமையுடன் பகிர்கிறேன். இந்த விஷயத்தின் அவருக்கு நான் எழுதி அனுப்புகிறேன். நான் போட்ட மெசேஜ் நான் மாறி அவருக்கு நான் போட்ட மெசேஜ் தான் இது நாங்கள் பரிமாறி கொண்ட விடயம், பேசிய விடயங்களும் நடைபெறுகிறது. கண்டியில் பேசின விடயங்கள் எல்லாம் காட்டி கொண்டிருக்கலாம். இது உறவுகளுக்கு ஏற்பட்ட விடயங்கள். நான் தேசிய காங்கிரஸ் என்கின்ற விடயத்தினால் என்னை கழித்தார்களோ அல்லது என்னை திட்டமிட்டு எனக்கு பழிவாங்க வேண்டும் என்கின்ற நினைத்தார்களோ ஒரு பக்கம் இருக்க, இங்கு தற்போது அவருடைய செயல்பாட்டாளராக இருக்கின்ற சின்ன சின்ன குள்ளைகள் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள். அவரை வைத்து என்னுடைய தம்பி அரசியல் செய்வதை நான் விரும்பவில்லை. அது அவருடைய தாற்பயம். அவர்கள் ஏன் எனக்கு எதிராக அவர்கள் உந்தப்பட்டார்கள் என்கின்ற விடயம் இன்னும் முஷரப் தம்பிக்கு தெரியாது. காரணம் என்றால் போன பிரதேச சபை தேர்தல், பார்லமெண்ட் தேர்தலிலே இந்த கலப்புக்கட்டிலே சுயேட்சை அணியிலே பார்லமெண்ட் தேர்தலில் சுயேட்சை அணியிலே எங்களுடைய ஜம்ஷித் ராவி அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். அவர் எங்களுடைய கட்சியினால் அதாவது எங்களுடைய முஷரப் அவர்களால் போடப்பட்ட ஒரு சுயேட்சை அணி வேட்பாளர். அவர் இருந்ததெல்லாம் இந்த
எங்கென்றால் இந்த எங்களுடைய பூத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் மதிகளையும் அவதானித்து கொண்டிருந்தார். நான் ஒவ்வொரு வீடுகளாக அன்றைய நாளிலே பாலைக்கு பிறகு யார் எங்கெங்கு வாக்கிடவில்லை சாப்பாடு கொடுக்க போன இடத்துல நான் டீட்டெயில்ஸ் எடுத்துக்கு வந்துட்டேன். எந்தெந்த வீடுகளில் வாக்கிட அதிகமான ஆட்கள் எனக்கு தேவைப்பட்டது. நான் அங்கே எங்களுடைய தற்போது இருக்கின்ற சில தம்பிமார் இருக்கிறார்கள். அந்த தம்பிமார்கள் அவருடைய பேரை சொல்லணும் போல் இருக்கு, எனக்கு பேரை சொல்லணும் போல் இருக்கு. அவர்களை நான் கோல் அடித்த போது நாங்கள் ஜெய்காவில் இருக்கிறோம். உங்களுக்கு என்னத்துக்குறாப்பா ஜெய்காவில் வேலை? நான் ஏசினேன், அந்த குழுமத்தில் ஏச வேண்டியதாயிற்று. இந்த கலப்பு கட்டால தான் இந்த பாராளுமன்றத்து உறுப்பினர் நாம் இழந்தோம் என்கின்ற அந்த 88 வாக்குகள் நமக்கு கிடைக்காமைக்கான காரணம் நீங்கள் தான் என்கின்ற விடயத்தை ஒரு குற்றச்சாட்டு அவர்களுக்கு நான் முன்வைத்தேன். அது வாட்ஸ்அப்பில் இன்னும் இருக்கிறது. இந்த பொத்துவிலுக்கான இந்த பார்லிமன்றத்தை இழப்பதற்கு காரணகர்த்தாக்கள் நீங்கள் தான். இந்த கலப்புக்காட்டிலே 900க்கு மேற்பட்ட வாக்குகள் அளிக்கப்படவில்லை. மக்கள் போகவில்லை. ஏனோ தானோ என்று விளங்கவில்லை. ஆனால் 12 மணிக்கு அந்த உணவு கொடுப்பதற்காக அந்த பூத்துக்கு நாங்கள் போன நேரத்திலே என்னுடைய மகனைத்தான் அந்த பூத்திலே நான் அனுப்பியிருந்தேன். அங்கிருந்து யார் யார் வாக்கிடவில்லை இந்த வீட்டிலக்கத்தை எனக்கு உடனடியாக அனுப்புங்கள். வாக்கு 12 1 மணி வரைக்கும் 40 விதமான வாக்குகளை இந்த கலப்புக்காட்டு மக்கள் அழைக்கப்பட்டிருந்தது. உடனடியாக அந்த வாக்கை நம்ம செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு பாரிய போராட்டத்துக்கு முக்கட்டான சூழ்நிலைக்கு எனக்கு வானம் இருக்கவில்லை. நடந்தே நான் போக வேண்டிய சூழல் இருந்தது. எனக்கு தெரியும் எந்த வீடு 100 சொச்சம் எங்கிருந்து ஆரம்பிக்குது, 300 எங்கே ஆரம்பிக்குது, எங்கே 200 என ஆடிஎஸ் தலைவராக இந்த கலப்புக்காட்டிலே நான் 3-2 வருடங்கள் இருந்த காரணத்தினால் என் வீட்டு இலக்கம் எங்கெங்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். உடனே அந்த வீட்டு இலக்கத்தை எடுத்துக்கொண்டு நடையாக நடந்து, ஏனுமா நீங்கள் வாக்கு போடாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் வாங்கோ என்று கூப்பிட்டுமா, ஒழுங்குவோம்மா சேட்டு போடுங்க, நம்மளுக்கு எம்பி ஊருக்கு வேணும் வாங்கோ என்று நான் கூப்பிட்ட சந்தர்ப்பங்கள். நீங்கள் ஜெய்காவில் இருக்க வேண்டிய தேவை ஒன்று எங்களுக்கு உங்கிக்கவில்லை. தற்போது எம்பியோடு குந்தி கொண்டிருக்கிறீங்க. வெக்கம் இல்லையா உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கு வெக்கம் இல்லையா? எம்பி இழக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் என்று சொன்னது என்ற குற்றமா? 88 வாக்குகள் இந்த கலப்புக்காட்டு மக்கள் 900 சொச்சம் பாதிக்கப்படவில்லை. 2900க்கு மேற்பட்ட வாக்குகள் இந்த கலப்புக்காட்டு மக்கள் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அந்த வாக்கிலே இந்த கலப்புக்காட்டிலே 900க்கு மேற்பட்ட வாக்குகள், இங்கு 400க்கு மேற்பட்ட வாக்குகள், அங்கு 460க்கு மேற்பட்ட வாக்குகள் அளிக்கப்படவில்லை. அசர வித்தியாலயத்திலும் அங்கு புஸ்ரா அந்த பூத்திலே. அப்போ பாரிய ஒரு பிரச்சனை ஒன்று. நான் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய கால்கள் வலிக்கும் அளவுக்கு அவரை எம்பியாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஓடிய எனக்கு அந்த ஆதங்கம் இருக்குமா இருக்காதா? வேதனையாக இருந்தது. ஏசினேன். எம்பிக்கு புறத்தாலாம் போறேன். தேர்தல் களம் இது. இந்த தேர்தல் களத்திலே நம்ம நினைக்கிற விடயத்தை சாதிக்கணும். அப்போ நம்மளோட வட்டாரத்தில் 900 வாக்குகள் அளிக்கப்படாமல் இருக்கிறது பாரிய ஒரு பிரச்சனை. நம்ம உடனடியாக வாக்குறதுக்கு நம்ம ஒரு ஊடுகளாக காக்கா தங்கச்சி என்ற விஷயத்தை கூறி, இது ஊருக்கு எம்பிமா ஒழுங்குங்க போவோம் என்று கூட்டிட்டு வந்து தூக்கிட்டாவது போடணும். ஓமா இல்லையா? எம்பி போறதால இது முஷரஃப் தம்பியுடைய அரசியல் நல்ல காலமாக நான் அந்த நேரத்தில் பார்க்க. தம்பி நீங்க வட்டாரம் எங்க பி ஓடுங்க, நீங்க எங்கப்பா, நீங்க அமெரிக்கா ஓடுங்க, துரத்தலே எங்கண்டா எம்பி எங்க இப்போறோம், சவாலில் இப்போம், அதிமுக இப்போம். இதில் அப்பா அரசியல், இது இல்லை. மக்கள் சோர்வடைந்தவர்கள். அரசியலில் வாக்கிட்டு அவருடைய தேவைகள் புறக்கணிக்கப்பட்ட சூழலில் இந்த கலப்புக்கட்டுக்கு ஒன்றும் செய்யவில்லை இந்த எம்பி என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அது ஒரு சவாலாக இருந்தது எங்களுக்கு. இந்த அவர் எம்பியாக இருந்த 4-5 காலங்களுக்கும் இந்த கலப்புக்கட்டுக்கு இந்த போட்ட அந்த வீதிகள் மாத்திரம்தான் போட்டார். அதுக்கு பிறகு எங்களுக்கு நாங்கள் சுருப்பிலே நடந்து கொண்டிருக்கின்றோம், மடுவிலே தவண்டு கொண்டிருக்கின்றோம். வடிகான் இல்லை, வீதிகள் இல்லை, ஒழுங்கான வெளிச்சம் இல்லை, சுத்தம் இல்லை, வருமானம் இல்லை. என்ன செய்தார்கள் என்கின்ற கேள்வி மக்களுக்குள் இருந்தது. ஆகவே அந்த மக்களை தெளிவு காட்டி அந்த மக்களுடைய ஊட்ட துண்டு பிரச்சனை கொடுத்து ஓட்ட போடுங்கன்றதுக்கு நம்ம ஊட்டுப்புள்ள இல்லை. மக்களுக்கு 1000 தேவைகள் இருக்கும், மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த மக்களிடம் போய் சென்று அணுகி அந்த பிரச்சனை நான் மோத்தை காட்டி விட்டேன் ஓட்டு போடணும் என்ற விஷயம் இல்லை. மக்கள் எதிர்பார்க்கிறது பொத்துவில் கலப்புக்காட்டு மாத்திரமில்லை, இந்த பொத்துவில் இருக்கின்ற இந்த இலங்கையில் இருக்கின்ற இந்த உலக ரீதியாக நாம் பார்த்தாலும் அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த அரசியல் யாரை தேர்வு செய்கின்றோமோ அவர்கள் சார்பாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு என்கின்ற விடயம் எம்மால் செய்யப்படாமல் இருந்தால் அது ஒரு குறைதான். எந்த முகத்தை கொண்டு இந்த மக்களிடம் வாக்கு எடுப்பதற்கு நாம் செல்வது என்கின்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருக்கின்றது. நான் செல்வேன், என்னடா கலப்புக்கட்டில் அதிகமான வேலை திட்டத்தை செய்து விட்டு நான் இருக்கிறேன்.
அதனாலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் ஏலம் அத்தாவுல்லா அவர்கள் இருந்த காலங்களிலே நான் அவருடைய செயற்பாட்டாளராக பொத்தியில் பிரதேசத்தினுடைய இளைஞர் அமைப்பாளராக இருந்த காலங்களிலே இந்த பொத்திவில் களப்புக்கட்டு பிரதேசம் உயர்த்தப்பட வேண்டும், ஒரு வருமான பிரதேசம் மாற்றப்பட வேண்டும், இதற்கான பேர் ஏனைய பிரதேசங்களிலே கொண்டு செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை விட்டதன் பிரகாரம்தான் அந்த களப்புக்கட்டு வீதி எங்களுடைய அமைச்சர் தாவுல்லா அவர்களினால் வழங்கப்பட்டிருந்தது. ஆண்டாண்டு காலங்களாக அங்கே அங்கே அந்த என்ன தேவைகள் மக்களுடைய ஆண்டாண்டு காலங்களாக அந்த பிரதான வடிகான் எம்சி தோட்டத்தில் வருகின்ற வடிகானுக்குள் அந்த மக்கள் நாற்றம், ஊரில் இருக்கின்ற அனைத்து ஊத்தைகளும் வருகின்ற ஒரு வடிகான் அது. அந்த வடிகானை நாங்கள் சுட்டிக்காட்டிய உடனடியாக அதுக்கான தீர்வு எங்களுக்கு எங்களுடைய கௌரவ எங்களுடைய தேசிய தலைமை எனக்கு செய்து தந்திருந்தது. 2.5 கிலோமீட்டர் எங்களுக்கான மின்சாரத்தை வழங்கியிருந்தார். அதே போன்றுதான் அந்த ஒவ்வொரு வீதிகளுக்கும் ஒழுங்கையா இருந்தாலும் நிறுவனங்கள் அமைச்சராக இருந்த நேரத்தில் எங்களுக்கு வழங்கி இருக்கிறார். இது மக்கள் தேவைகள் இனங்காண வேண்டும். நாங்கள் நிறையவே செய்திருக்கின்றோம். நான் களப்புக்காட்டு சார்பாக நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மக்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இக்பாலை நாம் அநியாயம் செய்திருந்தோம், ஆனால் இப்போது வந்திருக்கிறான், அவனுக்கு அந்த வாக்கை நாங்கள் அளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏனென்றால் நீங்கள் ஒரு கேட்ட கேள்விதான், ஏன் அவருக்கும் உங்களுக்கும் என்று சொல்லி, அவர் எம்பியாக வேண்டும் என்கின்ற கனவுதான் ஊர் மக்களுடைய கனவு. ஆயினும் மக்கள் அந்த விரக்தியிலே அவர்கள் எதிர்பார்த்த விடயம் நடக்காத காரணத்தினால் அவர்கள் தேங்கி வீடுகளில் இருந்த சூழலை தட்டி எழுப்பி அவர்களை கொண்டு வந்து அந்த வாக்கிடுவதற்கான வேலைத்திட்டங்களை தற்போது அவர்கள் பின்னால் இருக்கின்ற உறவுகள் செய்திருக்கவில்லை. அவர்கள் சத்தியம் விட்டு கூறட்டும். ஜேம்ஷித்தின் நானும் தண்ணி செத்தம் இந்த களப்புக்கட்டு வட்டாரத்தில் வேறு ஒத்தரும் இல்லை. அல்லாஹ் மீதானே யாரும் இருக்கவில்லை. ஜேம்ஷித் ராவ் சேட்டை போட்டுக்கொண்டு 2 பூத்தையும் பார்க்குறதா, ஊருக்குள்ளே போகிறதா, எந்தெந்த இடத்துல வாக்கு போடலன்ற விஷயம் எனக்குத்தான் தெரியும். நான் அந்த விஷயங்களில் சரியான முறையில் நான் செயல்படுறவன் நான். அப்போ அவ்வாறான சில விடயங்கள் சார்பாக செயல்படவில்லை. வாட்ஸ்அப்பில் அவருடைய குழுமத்தில் வேண்டாம் அவர்களுடைய உறவு என்ற ரீதியிலே ஏசினேன். இன்னும் அது இருக்கிறது. அதோடு அவர்கள் எனக்கு எதிராக வைத்தார்கள். அவருக்கு இவர் தேவையில்லை, இவருக்கு எதிராக அப்படி செய்யணும் என்று. ஜேம்ஷித் ராவிடைய பேசாதவங்க பிரதேச சபை இருக்கிற என்று ஜேம்ஷித் ராவியும் கூட எனக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார். பிரதேச சபையில் ஒரு சப்ஜெக்டே இல்லை எனக்கு. நம்ம எதிர்பார்த்த இந்த ஊருக்கான ஒரு 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 உரிமை பேசக்கூடிய ஒருவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த போராட்டத்திலே நீங்கள் விட்ட தவறை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எம்பி வந்தால் எம்பிக்கு புறத்தாள் என்னடா அது தலசரி இல்லையா அவங்களுக்கெல்லாம்? அரசியல் என்றது அவரும் ஒரு மகன்தான். அவரை மக்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற போது மக்கள் தெளிவில்லாமல் இருப்பவர்களுக்கான தேவைகள், அவர்களுக்கான தேவைகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சார்பாக நாம் இந்த குழுமத்தில் இருக்கின்றவர்கள், இந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள், செயற்பாட்டாளர்கள் சரியான முறையில் இயங்கினால்தான் இந்த களப்பக்கட்டு மக்களுடைய வாக்களை அவன் பெற்று இந்த 88 என்றது ஒரு பைத்தியம் அவங்களுக்கு. சரியில்லையா அவங்களுக்கு? தலை சரியில்லையா தம்பி? 900க்கு மேற்பட்ட வாக்குகளே களப்புக்கட்டு மக்களால் அளிக்கப்படவில்ல். அவர்கள் மனதிலே விரக்தி கொண்டிருந்தார்கள். எங்களுடைய இந்த 4 வருடங்கள் 5 வருடங்கள் இந்த எம்பியாளர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றிருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய லீஃபெட்டுகளையும் துண்டு பிரசுரங்களையும் நாங்கள் மக்களிடம் கொண்டு போன போது மக்கள் எங்கள்கிட்ட கேட்ட கேள்விகள் நிறைய இருக்கிறது. இதை நாங்கள் பேசலாமா? வீடியோவும் எடுத்து வைத்திருக்கிறேன், நான் காட்டுகிறேன். மக்கள் சொன்ன விஷயங்கள் இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆகவே உங்களோட பேசியதற்காக அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி போட்டார்கள். களப்புக்கட்டிலே இக்பாலுக்கு சனம் இல்லை, இக்பாலுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. தம்பிமாரே, இந்த களப்புக்கட்டில் சுமார் 33 வருடங்கள் இந்த மக்களுக்காக நான் இரவு பகலாக எங்களுடைய அன்புக்குரிய சகோதரன் அப்பாஸ் மொஹிதீன் பாபாவுடைய மகன் முபாரக் அவர்களும் நானும் ரியாஸும் எங்களுடைய தம்பி ஃபலீல் அவர்களும் அதே போன்று எங்களுடைய நஃபீர் அவர்கள் என்று இருக்கின்ற ஒரு பாரிய இளைஞர் குழு ஒன்று நாங்கள் இங்கே இறங்கி அதிகமான வேலைகள் நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த களப்புக்கட்டு மக்களுக்காக. அவர்கள் இந்த களப்புக்கட்டு மக்களுடைய பிரச்சனை சார்பாக நிறைய இடங்களில் நான் பேசியவன். நான் இந்த மக்களுடைய அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட விடயங்களை நான் ஒவ்வொரு வீடுகளாக நான் பார்த்தவன். நான் எனக்கு சனம் இல்லையா? எனக்கு சனம் இல்லையா?
மொக்குத்தனமான சிந்தனை உங்களிடம் இருக்கிறது. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஏனென்றால் நீங்கள் எம்பியோடு இருக்கிறோம் என்று பொத்திவிலுக்கான எம்பியை நீங்கள் இல்லாமல் ஆக்கியவர்கள் நீங்கள். இந்த கலப்பு கட்டிலின் செயல்பாட்டாளராக இருந்து கொண்டும் இந்த எம்பியை இல்லாமாக்கினவர்கள் நீங்கள். ஒரு சிந்தனை இல்லாதவர்கள் உங்களிடம் இருக்கின்றதை விட நீண்ட சிந்தனையோடு இந்த கிழக்கு மாகாணத்தை இந்த கிழக்கு முஸ்லிம்களுக்காக பிரித்து உரிமை போராட்டத்திலே வென்ற எங்களுடைய முன்னாள் அமைச்சரும் தேசிய காங்கிரஸ் தலைமையோடு இருப்பது மேல் என்று நான் நினைத்தேன். அதனால் தான் நன்றி வணக்கம் என்று கூறிவிட்டு என் பாணியிலே நான் போவதற்கு களமிறங்கியுள்ளேன். நல்லது. நீண்டதொரு விளக்கத்தை தந்திருந்தார். இப்பொழுது நாங்கள் அடுத்த கேள்விக்குள் செல்ல போகிறோம். அதுக்கிடையில் மக்கள் தலைவர் என்பது ஒரு அமானிதமான இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பதவியாகும். அது வட்டார உறுப்பினராக இருந்தாலும் சரிதான், பார்லமெண்ட் உறுப்பினராக இருந்தாலும் சரிதான், யாராக இருந்தாலும் இறைவனிடத்தில் பதில் சொல்லக்கூடிய ஒரு அமானிதமான மிக பொறுப்பு வாய்ந்த பணியாக இந்த பணி காணப்படுகின்றது. எனவே இந்த வேட்பாளர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த கேள்விக்குள் செல்ல போகின்றோம். அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால், நீங்கள் அரசியலில் எவ்வளவு காலமாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இன்ஷா அல்லாஹ் நீண்ட காலமாக அரசியலில் நீங்கள் எத்தனை வருட காலமாக? எனக்கு நான் நினைக்கின்றேன் சுமார் 36 வருடங்களாக அரசியலிலே நான் இறங்கியிருக்கின்றேன். அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சில இடங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், இடதுசாரிகளூடாக நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும். லெனின், எங்கல்ஸ், அதே போன்று மார்க்ஸ் என்ன சொல்கிறார் என்கின்ற சில விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சமூகம் சார் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்ன சொல்கின்றார் என்கின்ற விடயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்ஸ் என்ன சொல்லுகிறார், லெனின் என்ன சொல்லுகிறார், எங்கல்ஸ் என்ன சொல்லுகிறார் என்கின்ற ஒரு இடதுசாரி கொள்கையோடு சில விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாரிய நோக்கோடு ஐக்கிய சோசியலிச கட்சியினுடைய செயலாளர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அவர்களோடு நான் சற்று காலம் ஒரு 9 மாதங்கள் அரசியல் சார்ந்த இந்த இடதுசாரிகள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் சார்பாக நான் கற்றவன். நான் அந்த நேரத்தில் அஞ்சானுமா, அதே போன்று நான் தற்போது இருக்கின்ற ஜேவிபியினுடைய முக்கியஸ்தர்கள் எல்லாம் என்னோடு அன்பாக பழகினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தற்போது எம்பியாக அமைச்சராக இருக்கின்றவர்கள் என்னுடைய சில ஆட்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். ஜேபியுடைய முக்கியமான செயற்பாட்டாளர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள். அவ்வாறு நிறைய என்னிடம் சரித்திரம் இருக்கிறது. ஆயினும் அந்த அரசியல் என்னுடைய 36 வருட காலங்களிலே நான் அதிகமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயற்பாட்டாளராக நான் செயற்பட்டிருக்கின்றேன். அதற்கு பின்னால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய செயற்பாடுகள் சார்பாக தலைமைத்துவத்தினுடைய மாற்றத்துக்கு பின்னால் எங்களுடைய மாவட்ட அரசியல் சார்ந்த விடயங்கள் பயணங்களிலே எங்களுடைய தேசிய காங்கிரஸுடைய தேசிய தலைமை ஏஎல்எம் அத்தாவுல்லா சாருடைய அவருடைய செயற்பாடுகளிலே ஈர்ப்பு கொண்ட நான் தேசிய காங்கிரஸினுடைய தலைமையோடு இணைந்து அன்றிருந்து இன்று வரைக்கும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அந்த முயற்சிகளின் பிரகாரம் இந்த புத்திவிலே பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. எங்களுடைய தேசிய காங்கிரஸுடைய தலைமையை புத்தியிலுக்கு கொண்டு வருவதற்கு நாம் பல கஷ்டங்களை பட்டு, நானும் அத்தாவுல்லா சிறுந்தான் தனியே ஒரு மேடையில் இருந்திருக்கின்ற ஒரு வரலாறு. அவ்வாறு கொண்டு வந்த எங்களுடைய அந்த முயற்சியும் போராட்டமும் தான் புத்திவிலே பல அபிவிருத்திகளை கொண்டு தந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எத்தனை வருடங்களுக்கு 36 வருடங்கள் சோட்டா சொல்ல போனாதான், மற்றபடி 36 வருடங்கள் அரசியலில் அனுபவம் உள்ள ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதியாக இருக்கிறார். முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் தற்போதைய தேசிய காங்கிரசின் முதன்மை வேட்பாளருமான இக்பால் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு ஒரு முதன்மையான ஒரு அரசியல்வாதி. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய அடுத்த கேள்விக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். இதற்கு நீங்கள் சுருக்கமாக பதிலளிக்க வேண்டும். நீங்கள் அரசியல் தவிர்த்து மக்களுக்கு செய்த சேவைகள் என்ன? சுருக்கமாக சொல்லுங்கள். சுருக்கமாக நிறைய இருக்கிறதை சொல்றதுக்கு சுருக்கமாக, ஆனால் டைம் காணா, நமக்கு சோட்டா முடிப்போம், எனக்கும் பசிக்குது. ரைட், ஓகே, விஷயத்துக்கு வருவோம். என்னவென்றால், யுவன் சேவைகள் மன்றம், யுவன் மக்கள் சேவைகள் மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பு என்று நான் செயல்பாட்டாளராக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றேன். அதே போன்று
பொத்துவில் பிரதேச சமூக பொருளாதார அபிவிருத்தி பேரவை என்கின்ற ஒரு அமைப்பை நான் செயற்பாட்டராக செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். இது என்னுடைய முயற்சியின் பிரகாரம் கிண்ணியா பிரதேசத்திலே நான் என்னுடைய அந்த கிண்ணியா பிரதேச சமூக பொருளாதார அபிவிருத்தி பேரவை என்கின்ற ஒரு பேரவையை அங்கு இருக்கின்ற கிராம சேவையாளர் 31 கிராம சேவையாளர் பிரிவிலையும் அதற்கான பிரான்ச்களை அமைத்து அந்த வேலை திட்டத்தை அங்கு நகர்த்தி அங்கு ஒரு பாரிய செயற்பாட்டை நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அது என்னுடைய அன்புக்குரிய மகன் முபாரக், உங்களுக்கு எம்பி முபாரக் அவர் தெரியும், களப்பக்காட்டினுடைய மீனவ சங்கத்தினுடைய தலைவர், முன்னாள் எங்களுடைய நிறுவனங்கள் வழியாக பிச்சமையினுடைய ஊழியர், அதே போன்று ஒரு சமூக செயற்பாட்டாளர். ரிஷாப் ஹெல்பிங் ஃபவுண்டேஷன் அந்த பேரை வைத்து நான் தான். அந்த ரிஷாப் ஹெல்பிங் ஃபவுண்டேஷனூடாக அவருடன் நான் சேர்ந்து நிறைய வேலைத்திட்டங்களை செய்திருக்கின்றேன். நிர்வளங்கள் வேணுமா, வாழ்வாதாரம் வேணுமா, நிறைய விடயங்கள் நான் காட்டுவதில்லை. சுமார் குர்ஆன் விடயங்கள் மட்டும் சுமார் 26 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் வழங்கியிருந்த அண்மை காலத்தில். பாடசாலை உபகரணங்கள் சுமார் நான் ஒரு கணக்கு விடயம் இருக்கிறது. நான் ஒரு நாள் மட்டும் ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு 8 மாதம் நாங்கள் பெரிதாக நான் அந்த விடயங்களில் இதிலே நான் செல்லவில்லை. அதிகமான வேலைத்திட்டங்களை இந்த மக்களுக்கு இது சொல்கிற மாதிரி காட்டுற மாதிரி எனக்கு வெக்கமாக நான் சொல்ல விரும்பலை. இந்த மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். மதரசாக்கள் அவர்கள் கேட்கின்றவையெல்லாம் கொடுத்திருக்கின்றேன். இந்த மக்கள் என்னென்ன விடயங்கள் கேட்கின்றார்களோ நான் முடிந்த விடயங்களை அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறேன். நான் பிரதேச சபையில் இருந்த காலங்களுக்குள் அந்த வேலைகளை இந்த வேலையினுடைய தனிப்பட்ட வேலையாக இருந்தது. என்னுடைய பணத்தையும் கூட நான் அதுக்காக நான் சில நேரம் செலவழித்திருக்கிறேன் இந்த மக்களுக்காக. ஏனென்றால் வீட்டில் ஏசுவாங்க மனை மக்கள், பாப்பாவுக்கு வேலை இல்லை, பக்கத்தில் காசு இருந்தால் செலவழிச்சுட்டுருவாருண்டு. பக்கத்தில் வைக்கிறது உண்மைதான். ஒரு மனிதன் பசியோடைய உலமக்க அந்த காசு அதுக்கு. ஆனால் இதை நான் பேக் கொண்டு அள்ளி கொண்டு முன்னுக்கு வச்சு ஃபோட்டோ பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போட விரும்பலை. ஆனால் என்கிட்ட அனைத்து ஃபோட்டோக்களும் இருக்குது. ஏனென்றால் என்னுடைய நிறுவன ஆவணத்துக்காக அவைகளை நான் வைத்திருக்கிறேன். அண்மை கூட களப்பக்காட்டில் உங்களுக்கு தெரியும், பள்ளிவாசல்களுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசல்களுக்கும் நாங்கள் அந்த 50,000 ரூபாய் காசு நாங்கள் எங்களுடைய அன்புக்குரிய முபாரக் ரிஷாப் ஹெல்பிங் ஃபவுண்டேஷனாக இருக்கின்ற தலைவர் நாங்கள் இணைந்து சுமார் 6 பள்ளிவாசல்களுக்கு 50,000 ரூபாய் நாங்கள் வழங்கி இருந்தோம். நேற்று முந்தின நாள் மரணித்து போன எங்களுடைய அன்புக்குரிய லாஃபீர் அவர் தலைவராக இருந்த நேரம், அதேமாதிரி எங்களுடைய எம்எல்டி நைம் அவர்கள் இங்கு தலைவராக இருந்த நேரம் அவங்க இந்த பள்ளிவாசலுக்கெல்லாம் 50,000 ரூபாய் நாங்கள் காசு நான் கொடுத்திருந்தேன் அந்த பள்ளிவாசல் செயற்பாட்டுக்கு. இப்படி நிறைய விடயங்கள் நான் சொல்ல முடியும், இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. கலீஜ் மதரசா என்றால் சுமார் ஒரு நாள் மாத்திரம் நான் செய்திருக்கிறேன். சுமார் ஒரு 5-6 லட்சம் ரூபாய் பெறுமதியான அந்த ஆலிமாக்களும் ஆலிமாக்களும் கேட்ட விடயங்கள் நான் செய்திருக்கிறேன். அதுபோல் நிறைய விடயங்கள், கிணறு வேணுமா, குழாய் கிணறு வேணுமா, அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அவைகள்லாம் கூப்பிட்டுகிறேன். ஆனால் அதை ஃபேஸ்புக்கில் நான் படம் காட்ட விரும்பலை. ஏனென்றால் நான் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் அவர்களால் கேட்கப்படுகின்ற துவாக்களே எனக்கு பெரிதானதாக நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான். அல்ஹம்துலில்லாஹ். நன்றி உங்களுடைய பதிலுக்கு. இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்குள் செல்ல போகின்றோம். நீங்கள் பொத்துவில் பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டால் ஒருவேளை நீங்கள் எதிர்க்கட்சியில் இருந்து மக்களுக்கு சேவைகள் செய்ய முடியுமா? முடியும். ஏன் முடியாது? நீங்கள் இப்போ முன்பு கேட்டிருந்த கேள்வி என்ன கேள்வி? நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் சபையில் இருந்த போதாக வகையில் செய்யவில்லை. சபைக்கு அப்பால் சொன்னபடி எங்கள் தான் செய்து கொண்டிருக்கின்றேன். சபைக்குள் இருந்து எதிர்கட்சியில் இருந்து அந்த அரசாங்க பணங்களை பெற்று நீங்கள் சேவைகள் உங்களால் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிகமானவர்கள் சொல்கின்றார்கள், கடந்த காலங்களில் நாங்கள் எதிர்கட்சியில் இருந்தோம், எங்களால் சேவைகள் செய்ய இது பற்றி உங்கள் கருத்து என்ன? எதிர்கட்சியிலே நாங்கள் இருந்தாலும் ஒரு குரலாக இருக்க வேண்டும். எதிர்கட்சி இருந்தாலும் இந்த ஊருக்கான ஒரு குரலாக இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கான தேவை நிவர்த்தி நம்ம எங்கேயும் சென்று அந்த மக்களுக்கான தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இதுதான் அந்த உண்மையான பயணம். அது அமானிதம். அது எங்களுடைய தலைவர், எங்களுடைய தேசிய தலைமை தாவுல்லா சார் அவர்கள் அதிகமாக பேசுவார்கள். அமானிதம், இந்த அமானிதத்தை மக்களுக்கு நாம் செய்து வழங்க வேண்டும். எம்மை நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் இந்த கபருமை நெருக்கி விட்டுத்தான் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். அதனால் இந்த மக்களுக்கான சேவையை அந்த அமானிதங்களை சரியான முறையிலே செய்ய வேண்டும் என்று கூறுகின்ற இந்த தலைமை. ஆகவே அந்த தலைமையோடு இருக்கின்ற நான் இந்த மக்களுக்கான
தேவையை, இந்த மக்களுக்கான தேவையை எந்த இடத்தில் இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் நான் இருக்கின்ற தலைமை அவ்வாறு தலைமைதான். புரிந்து கொள்ளாதோர் அவரை பற்றி நான் சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. எவ்வளவு பிழைகளை செய்துவிட்டு, எவ்வளவு விடயங்களை செய்துவிட்டு நல்லவர்களாக நடித்து கொண்டிருப்பவர்களை தலையில் சுமந்து கொண்டிருக்கின்ற இந்த சில சமூகத்தவர்களை பார்த்தவன் நான். ஆகவே எந்த ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு பேசுவதற்காக இந்த பொத்தியில் மக்களுக்கான சில உண்மையான உரிமை குரலாக நின்றவரை இந்த பொத்திவில் அரசியலை அவருக்கு இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று பொய் வதந்திகளையும் வீண் பிரச்சனைகளையும் அவருக்கு எதிராக மூட்டி விட்டு சில விடயங்களை கூட்டி குறைத்து அந்த மனிதனை இந்த பொத்தியிலுக்கு வராமாக்க வேண்டும் என்று என்கின்ற முயற்சியில் இருந்தும் கூட இந்த மக்களுக்காக செய்த அந்த மகான் ஏலம் மத்தாவுல்லா, தேசிய காங்கிரசுடைய தலைமை ஏலம் மத்தாவுல்லா அவர்களுடைய களத்தில் இருக்கின்ற நான் நிச்சயமாக அவர்களூடாகவும் ஏனைய நிறுவனங்கள் செயற்பாடுகளூடாகவும் இந்த மக்களுக்கு நான் என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ். நன்றி. உறவுகளை நீங்கள் இணைந்திருப்பது தகவல் அரங்கம் முகநூல் தொலைக்காட்சி மற்றும் தகவல் அரங்கம் யூடியூப் தளங்கள் இணைந்து வழங்குகின்ற மக்கள் தெரிவு அரசியல் கலந்துரையாடல் நேர்காணல் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் ஃபேஸ்புக் தளங்களில் நீங்கள் பார்க்கலாம். தகவல் அரங்கம் யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதில் 23,347 சப்ஸ்கிரைபர்கள் தற்சமயம் இருக்கிறார்கள். அதே போன்று தகவல் அரங்கம் ஃபேஸ்புக் தளத்தில் 79,326 ஃபாலோவர்ஸ் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் தளங்களில் பார்க்க முடியும். அதனை நீங்கள் ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்துடன் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான விளம்பரங்கள் எமது ஊடகத்தில் வெளியிடலாம். அத்துடன் அரசியல் கூட்டங்களுக்கு தேவையான சவுண்ட் சிஸ்டம் மற்றும் லைவ் டெலிகாஸ்ட் என்பவற்றையும் எமது ஊடகத்தில் பெறலாம். எம்முடைய தொலைபேசி இலக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். 076 42 42 463. இவ்வாறான விடயங்களை நாங்கள் எங்கள் ஊடகத்தின் ஊடாக செய்து கொண்டிருக்கின்றோம். குறைந்த கட்டணத்தில் செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற தகவல்களை ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய வேட்பாளர், தேசிய காங்கிரசின் வேட்பாளர் இக்பால் அவரிடம் நாங்கள் கேட்கப் போகின்ற அடுத்த கேள்வி என்னவென்று சொன்னால், ஒரு பிரதேசத்தின் அடிப்படை அபிவிருத்திக்காக எதை கருதுகின்றீர்கள்? ஒரு பிரதேசத்தின் அடிப்படை அபிவிருத்தியாக எதை கருதுகின்றீர்கள்? ஒரு பிரதேசத்தினுடைய அடிப்படை அபிவிருத்தி என்கின்றது வருமானம் தான், பிரதானமான ஒரு வருமானம். இப்போ பொத்துவிலை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த பொத்துவிலே ஒரு நிரந்தர வருமானம் ஒன்று இருக்குமா இருந்தால் தான் அந்த பிரதேச செயற்பாடுகளை எடுத்து செல்ல முடியும். வருமானமே இல்லாத சபை ஒன்று நடத்த முடியாது. அது நகர சபைக்கு கீழே தான் எடுத்து செல்லப்பட வேண்டிய சூழல் ஒன்று வரும். ஆனாலும் என்னுடைய வட்டாரம் அதே போன்று ஏனைய பிரதேசத்தில் இருக்கின்ற 12 வட்டாரங்கள் இருக்கின்ற வளங்களை கொண்டு அந்த வளங்களை சரியான முறையை பயன்படுத்தி அந்த வளங்களினூடாக ஒரு வருமானத்தினை எவ்வாறு ஈட்டலாம் என்கின்ற ஒரு சிறந்த பார்வை எனக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு வேட்பாளரும் மட்டுமே இந்த முக்கியமான அரசியல் செயற்பாட்டாளர்கள் இருக்க வேண்டும். இது இந்த களப்பக்கட்டை பொறுத்தளவிலே அருகம்பை பிரதேசத்தை அண்மித்தொரு பிரதேசம், 503 ஹெக்டேர் கொண்ட களப்பு பிரதேசத்தை அண்டிய ஒரு பிரதேசம், 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசம் ஒரு வளம் கண்ட ஒரு பிரதேசமாக மாறுவதாக இருந்தால் ஒரு வருமானத்தை இங்கே கொண்டு வர வேண்டும். அந்த வருமானம் கொண்டு வருவதற்கான வழிகள் இருக்கிறது. ஆனால் மக்களை ஏமாற்றி வீதிகளை போடுகிறோம், வடிகானை போடுறோம், லைட் போடுறோம் என்று அந்த விடயத்தை நிறுத்தாட்டுகிறார்கள். எங்களுக்கு 5000 ரூபாய் காசு தந்தால் அல்லது சோத்து பார்சல் தந்தால் அரிசி பார்சல் தந்தால் நாங்கள் வாக்கிடுகிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு ஒரு நாள் இந்த பட்டணியை நீக்கிட்டு போனால் அவனுக்கு நாம் வாக்கு போடுறோம்னு நினைக்கிறார்கள். அதல்ல, உங்களுக்கான நிரந்தர வருமானம் எவ்வாறு அந்த விஷயத்தை ஏற்படுத்தலாம் என்கின்ற திட்டமிடல் இருந்தால் நீங்கள் அந்த எதிர்பார்க்கிற விஷயத்தை நீங்கள் தேடிக்கொள்ள முடியும், உழைத்து கொள்ள முடியும். உழைத்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதுதான் இஸ்லாம் வலியுறுத்துது. களப்புக்கட்டை பொறுத்தளவிலே அழகான ஒரு சுற்றுலா பிரயாணிகள் வரக்கூடிய ஒரு தலமாக, இந்த இலங்கையில் இருக்கின்ற மக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பிரதேசத்துக்கு வரக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றுவதற்கு மாத்திரமல்ல, இந்த சுகர் பிரயாணிகளும் கூட சுகர் இருக்கின்ற ஒரு ஆற்றுவதற்காக ஒரு பிரதேசமாக மாற்றினால் அது மாற்றுவதற்கு திட்டம் இருக்கிறது, சரியான திட்டம் இருக்கிறது. அரசியல்வாதிகளிடம் வாருங்கள், நான் சொல்லித் தருகிறேன். உங்களை போன்றவர்களை பேசுங்கள், அது ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுக்க மாட்டீர்கள், உங்களுக்கு தேவை ஓட், ஆலோசனை பெறுங்க.
பெற்று அந்த விஷயத்தை எவ்வாறு செய்யலாம். தயவு செய்து இந்த இருக்கின்ற அரசியல்வாதிகள், இந்த இங்கே இருக்கின்ற முக்கியமானவர்கள், இந்த களப்புக்காட்டு விஷயமான கட்சிகளுக்கு அப்பால் வாருங்கள், இந்த பிரதேசத்துக்கு எவ்வாறு ஒரு வருமானத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற ப்ராஜெக்ட் ஒன்றை நான் சொல்லுகின்றேன். எங்களுடைய மக்கள், இந்த மக்கள் அழகான வருமானத்தோடு அவர் ஒரு நாளைக்கு 4,000 10,000 15,000 உழைச்சி வாழக்கூடிய ஒரு வருமானத்தை இஞ்சி காட்ட முடியும். பிரதேசங்களிலிருந்து மக்களை எடுக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது, விளைத்திட்டங்கள் இருக்கிறது, மீனவர்களுக்கான வசதிகளை இலகுவான முறையில் அமைத்துக் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது, அதன் மூலம் பிரதேச சபை வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிவகைகள் இருக்கிறது. பாசிக்குடாக போகிறோம்னா நம்ம காசு வலிச்சு பாசிக்குடாக போகணும். மற்ற இஞ்சால் என்ன வண்டிக்கு அது நான் போகிறதும் இல்லை. இஞ்சால தண்ணி வழுக்கிற மொன்றாகல ரோட்டில் போவாங்க, அது இல்லை, அந்த எல்லைக்கெல்லாம் போவாங்க. இல்லை இல்லை எல்லாம் ஏன் நமக்கு கடும் இல்லை. இது கலப்புக்கட்டு நம்மளோட கடுமை இல்லை, வருமானம். பொத்துவில் பிரதேசத்திலே ஒரு சிறந்த ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு பிரதேசமாக கலப்புக்கட்டை நான் பார்க்கிறேன். அதற்கு அழகான ஒரு வளம் இருக்கிறது. அந்த வளத்தை சரியான இல்லாமல் செய்வமாக இருந்தால் இந்த பிரதேச மக்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அவர்கள் ஒரு சிறந்த ஒரு வருமானத்தினை ஈட்டக்கூடிய மக்களாக நாம் பார்க்க முடியும். பேக்குக்கு கொண்டு போய் போட்டு போடுன்னு சொன்னா எடுத்துட்டு ஓடுன்றாங்க. ஏன்னா வருமானம் இருக்கி, அல்ஹம்துலில்லாஹ் காசு இருக்கி. விளங்கிச்சா தம்பி? நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஆலோசனைகள் சரியான முறைக்கு பெறப்பட வேண்டும். மீனவர்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன், மீனவர்கள் சிந்திக்க வேண்டாம், உதாரணமாக சொல்லுகிறேன். எங்களுக்கு மீன் விவசாயம் செய்து செய்து எங்களுக்கு அழுத்து விட்டது. அதனாலே இந்த களப்பில் இருக்கின்ற 503 ஹெக்டேரையும் துண்டு துண்டுகளாக பிரித்து எங்களுக்கு ஒவ்வொரு ஏக்கர் காணியை தாருங்கள், நாங்கள் விவசாயம் செய்ய போகிறோம், நெல்லை விதைத்து நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்கிறாங்க. அப்போ தண்ணி எப்படிறா பாகத்தில் ஏண்டா? ஒருவன் ஒலிம்பி செல்றான், சாமலையும் சார் அதுக்கு ஒரு வழி இருக்கி. இந்த மீனவர்கள் எல்லாருமாக ஒத்து இந்த கலப்பை தூக்கி கடலில் ஊற்றுவோம். இந்த கலப்பை தூக்கி கடலில் ஊற்றுவோம். ஊற்றினா தண்ணி முடிஞ்சிடும், விவசாய பிரதேசமாக மாற்றலாம் என்ற ஒரு கருத்து சொல்கிறான். அவன் கருத்தை ஏற்றுக்கொள்ளணும். அது சரியா அப்படியான்றது ரெண்டாவது விஷயம். அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆனாலும் அந்த சபையிலே அவனுடைய கருத்து சார்பாக அவனை வரவேற்கணும். ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டால் உமாக்கு தாத்தாக்கு தங்கச்சி அவன்கிட்ட கொறை கொட்டலாம் பட்டலம் எல்லாம் தூக்கி போடுற பிள்ளை அவன்கிட்ட இறைச்சி திண்டு கொண்டு இருக்கிறோம். அவன்கிட்ட பிரச்சனை, அது கபருக்குரிய பிரச்சனை. வாழ்த்து சொல்ல பழகுங்கோ, வாழ்த்துக்கள் என்றாலும் அப்படிங்க என்ன குறை உங்களுக்கு? எங்க நாங்கள் பள்ளுவோம் தம்பி. நான் இன்றைக்கு ஜப்பார் மௌத்தா போயிட்டார், கபராளியா போயிட்டார், அன்பு நண்பன், உறவுக்காரன், என் தங்கச்சி தான் முடிச்சிட்டான் அவன். விளைஞ்சா ஜப்பார் மௌத்தா போயிட்டார். இன்னா இல்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் இது போன்றுதான் நாமும் என்கின்ற 5 தொழுங்கடா, அதுக்கு பிறகு எல்லாம் விளங்கும். தொழுங்கோ, தொழுதான் உங்களுக்கு இந்த உண்மையான விஷயங்கள்லாம் விளங்கும். அதனால இந்த வருமானம் சார்ந்த பிரதேசமாக இருக்கின்ற இந்த களப்புக்காட்டு சார்பாக எங்களுடைய அரசியல்வாதிகள் தயவு செய்து சிந்தியுங்கள். அதற்கான ப்ராஜெக்ட் என்னிடம் இருக்கிறது. வாருங்கள், நான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் கூறுகிறேன். வருமானம்தான் ஒரு பிரதேசத்தினுடைய முக்கியமான விடயமாக நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மற்ற விஷயத்துக்கு ஆம் ஆம் அதற்கான பதிலை அவர் தந்திருந்தார். இப்பொழுது நீங்கள் இப்போ பிரதேச சபைக்கு சென்றால் என்னென்ன சேவைகள் செய்வதற்கு எண்ணி இருக்கின்றீர்கள்? நீங்கள் பிரதேச சபைக்கு ஈடுபட்டு சென்றால் எமது பிரதேசத்துக்கு இந்த களப்புக்கட்டு வட்டாரம் P2 P15க்கு என்னென்ன விடயங்கள் செய்வதற்கு உங்களுடைய மனதில் எண்ணி இருக்கின்றீர்கள்? ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு அதுக்கிட்ட வார் திருப்பி ஞாபகப்படுத்துவோம். மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில் மனுஷன் படைக்கப்பட்டுகிறான். என்னண்டா, இந்த சென்ற கால பிரதேச சபையில் இருந்த அந்த உறுப்பினர்கள், எங்களுடைய மர்ஹூம் காலமைன் சார் அவங்க பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த காலம் நான் அறிந்த, எனக்கு ஒரு சின்ன வயசு தான் அந்த நேரம். என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், அந்த அதிகமான கரவல் வீதி தான் இருக்கும், கிரவல் வீதி தான் இருக்கும். அந்த வீதிகளில் என்னோட வீட்டுக்கு முன்னால் ஒரு கிரவல் கொஞ்சம் தாண்டு தண்ணி நின்றா நான் கூப்பிடுற சேமன் இந்த ரோட்டில் கிரவல் ரெண்டு லோடு போட்டுத்தாங்களேன், இதுக்கு பக்கத்தில் உங்களோட வீடு இருக்கும், நீங்கள் தள்ளி எனக்கும் குரலோட போடுங்களேன் என்று சொல்லி ஒரு ரோட்டில் 1000 பொத்தளிக்கும். அன்றன் கரவல் ரோட்டு தானே ஐயா. அப்போ என்ன செய்யறேன்னு சொன்னால், கரவல் தானே இந்த ஓட்டு வேணுமன்றதுக்காக வேண்டி அந்த ரோட்டை போடுறன்ற பேருவையில் பண்டுகள் அமைச்சு வச்சுட்டாங்க. பொத்திவில்லை என்ன அமைச்சு வச்சுட்டாங்க?
கிரவல் போடுகிறோம் என்ற போர்வையில் பண்டுகள் அமைச்சு வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் மொய்தீன் தைக்கா P2க்குரிய வீதி எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் SM முஷரப் அவர்களினால் இடப்பட்ட வீதி. நன்றிகள் ஐயா, நன்றி, வணக்கம். உண்மையிலே அது சம்பந்தமாக பாராட்டுகிறேன். அது பிரதேச சபையில் அது சம்பந்தப்பட்ட வழிமொழிந்தவன் நான். கௌரவ உறுப்பினர் எங்களுடைய முன்னாள் எங்களுடைய தவிசாளர் ரஹீம் அவர்களுக்கும் அந்த விடயம் தெரியும். அதை ஃபோட்டோ பிடித்திருந்தேன், அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அது சம்பந்தப்பட்ட அந்த மக்கள் கடும் கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பல மாதங்களாக இடப்படாமல் சுருப்புக்குள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நான் கூறி உடனடியாக இரவோடராக சரி அந்த வேலையை முடிப்போமே என்று ABC போடுறதுக்குரிய வேலை திட்டத்தை நான் முடிந்தவன். நான் அந்த வேலையை செய்வோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்ததன் பிரகாரம் சுட்டு காட்டுதல். ரோட்டு போடுறோம் என்றுட்டு போடுறல்ல, ரோட்டு போடுறதுல இந்த மக்கள் அடைய போற பிரயோசனம் என்னங்கன்றது, அவருடைய விளைவுகள்ன்றது மக்கள் தானே போடுறோம். ரோட்டை போடுறோம் என்று போட்டு மக்களை நாசமாக்கலாம், ரோட்டை போடுறோம் என்று மக்களை நாசமாக்கலாமா? பல வருடங்கள் வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய தாய்மார்கள் கஷ்டத்துக்கு மத்தியிலே அங்கு இருந்து அவர்கள் பெரும் பிரச்சனைக்கு மத்தியிலே வாழ்ந்து உழைப்புக்கு சென்றவர்கள். ஒரு வீடு தன்னை மகளுக்கு கொம்பரா போயிட்டால் புருஷனுக்கும் தொழில் இல்லை, ஒரு விவசாயி நான் வீட்டில் கட்டி கொள்வோம் என்று ஒரு 10 லட்சம் ரூபா காசை 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் விருந்து ஊட்ட காட்டுறாங்க. நம்மட பிரதேச சபை உறுப்பினர்கள் எல்லாம் சென்று ரோட்டை பண்டு கட்டினார்கள். அவருடைய சேவை அதுதான். நான் உண்மையாக வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த கிரவல் ரோட்டுக்கு மேலால என்ன நடந்தீங்கன்னு சொன்னால் கான்கிரீட் ரோட் போட்டினாங்க, தார் ரோட் போட்டி அங்கு காபட். ஆனால் உங்களோட வளவுக்குரிய தனி வெளியே அனுப்பும் இப்போ நிலைமைக்கு உங்களோட வீடு தாண்டு தானே என்னடா ஓடுது பாருங்க, அப்போ கொஞ்சம் காட்டு மாம்பிது. அழகான இடம் உங்களுடைய அந்த கலையகம், அழகான இடம். ஆனால் மழை ஒன்று வந்தால் இந்த வீடு ஒட்டுமொத்தமாக 2 அடிக்கு மேல் தாழும். இந்த விட்டர் தோட்டம் எவ்வாறான சூழல், என்னுடைய பூமி எவ்வாறு இருக்கும் என்கின்ற விடயத்தை நான் கற்றவன். நான் சுமார் 32-33 வருடங்கள் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த களப்புக்காட்டு பிரதேசத்திலே எங்கு வெட்டினால் எந்த தண்ணி எங்கே கொண்டு போய் சேர்க்கலாம், இந்த மக்களை இந்த வெள்ளத்தில் எவ்வாறு காப்பாற்றலாம் என்று கற்றவன் நான். மம்போட்டியில் வாருங்கள், நான் செஞ்சு காட்டுகிறேன். இல்லையா? அவைகள் நான் செய்ய வேண்டும். இன்னும் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஹைராத் வீதியிலே இருக்கிற அந்த ஒரு வடிகான், இந்த வடிகான் நீங்கள் களப்போரம் இருந்து நீங்கள் அந்த பிரதான வீதி வரைக்கும் சென்று பாருங்கள். அந்த ரஃபிக் பேக்கரி பக்கத்தில் எந்த ஒரு தொடுகையும் இல்லை. அந்த வீதி அந்த வடிகான் சுமார் P12 பிரதேசம், P1 பிரதேசம், P2 பிரதேசத்தில் வருகின்ற நீருக்கு போவதற்கு வழி இல்லை. அங்கு பிரதான வீதியிலிருந்து நாங்கள் செய்து விட்டோம் என்று கொண்டு வீட்டுக்குள்ள ஊட்டினாங்க. ஒரு அடி அகலமும் ஒரு அடி நீளமும் அந்த எம்சில தோட்டம் மொத்தமாக தாண்டு கொண்டிருக்கிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாறி ஒன்று வந்தால் ஜேசிபியை கொண்டு தோண்டி கொண்டு அணிக்கிற, ஜேசிபியை தோண்டி போட்ட பைப்பெல்லாம் மட்டும் எடுத்து உடைக்கிற. என்ன நீங்கள் என்ன செய்கிற வேலை? திட்டமிடுங்கோ. பிரதான அதான் அவங்களுக்கு MC கனகரத்னம் அவர்களால் இந்த ஊர் மக்கள் தாண்டு விடக்கூடாது என்று அமைக்கப்பட்டிருந்த வடிகான், அது ஒரு பிரதான வடிகான். அந்த வடிகான் அத்திப்பட்டி மாதிரி மறைந்து கிடக்கிறது. அந்த வடிகானிலே ஒழும்புகின்ற நீர் ஓடுவதற்கு வழி இல்லாமல் ரஃபிக் பேக்கரியிலிருந்து என் தம்பி எங்களோட தம்பி இருக்கிறாங்க, எங்களோட இந்த காமெடி வச்சு எங்களோட தம்பி என்னுடைய உறவு அங்கே எங்கள் சகோதரர் ஜலால் அவருடைய வீடு, எங்களுடைய ஜவுஃபர் அவருடைய வீடு, அவ்வாறு ரம்டான் அவருடைய வீடு என்று ஆரம்பம் அடிக்கப்பட்ட ஆண்டு ஒட்டுமொத்தமாக அந்த பிரதேசம் தாழும். பாவம் அவர்கள். நீங்கள் மாறி காலம் வந்தால் பாருங்கள், போவதற்கு வழி இல்லை. அந்த கான்கிரீட் வீதியை தாண்டி ஒரு அடி 1 அடி தண்ணி நிற்கும். அப்போ அந்த மக்கள் எங்கே போகுது? ஆகவே திட்டமிடுங்கள் என்று சொல்லு. இந்த சோபன மிக பொருவட்ட சோபன பெண்ண வெடக்குன ಜನತಾ ಹೊಂದಿನ ವೆಡಕರಂಡೋಣೆ ಈಗ ಬರು ಮುಖದ ಕಪಾಗಣ ಕೊಟ್ಟಾಗಣ ಮರ್ರಾಗಣ ಬೀಗಣ ನಟ್ಟಾಗಣ ಏಮ ದೇಶ ಪಾಲನ ಕರಂಡ ಬೇ மினுசுன்ட்டு ஹரியட தேச பாலனை கரண்டோனே எங்கள் செங்கோல சாவர்களுக்கு இந்த கட்டாயம் விளங்கணும். தேச பாலனைக்கு ஜனதாவோட கரண்ட் எங்களோட அடுப்பாடு முகத்தை சோயலாம் ஓயலாம் பலல கரண்டோனி. மக்கள் பாவம், அவங்களுக்கு தெரியாது. தன்னை பாசையில் எல்லாம் எனக்கு ஒரு குறை வைக்கல. சிங்களமோ இங்கிலீஷோ தமிழோ என்ற 6 பாசை எல்லாம் எனக்கு தந்திக்கிறான். படிச்சுக்கிறேன், ஒரு படித்து வந்த மகன் என்றையில் படிச்சுக்கிறேன். நான் எனக்கு அதில் குறை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் வேண்டிய சபையில் வேண்டிய மாதிரி பேசுறதுக்கு நல்ல இயலும். இந்த மக்களுக்குரிய இந்த வேலைகளை சரியான முறையிலே இந்த சபைக்கு சென்றால் சரியான முறையில் திட்டமிட்டு இந்த விடயங்கள் செய்யப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இந்த முறை அவர்களால் செய்ய முடியவிட்டால் என்னுடைய
எங்களுடைய தேசிய காங்கிரசினுடைய தேசிய தலைமையை கொண்டு அந்த வேலைகளை நான் செய்ய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த வீதிகளிலே இடப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு தெரியும், கட்சிகளால், அந்த தரகர்களால், கந்திராத்துக்காரர்களால் செய்யப்பட்டிருக்கின்ற அனைத்து வீதிகளும் காங்கிரீட் வீதிகள் பாருங்கள், மழைக்காலம் வந்தால் அந்த மண் வீதியை விட மோசமாக இருக்கிறது. அந்த மாணவர்கள் மதில்களை பிடித்து, காங்கிரீட் வீதி தண்ணி ஒரு அடிக்கு நிற்கி, மதில்களை பிடித்து அவரது உயிர் சேதம் ஒன்று ஏற்பட்டால் யார் அதுக்கு பொறுப்பு? யார் பொறுப்புக்கு? பிரதேசாய பொறுப்பு கூறுவதா? அந்த பணத்தை கொண்டு வந்தவர் பொறுப்பு கூறுவதா? அல்லது அல்லது அந்த கந்தாரத்தை செய்தவர் பொறுப்பு கூறுவா? உயிரிழந்து போய்விடுமே. அவைகள் எல்லாம் உடல்நிலைக்குடன் செய்யப்பட வேண்டும். திட்டமிடல், ஒரு திட்டமிடல் இருக்க வேண்டும். திட்டமிடப்படாத வேலைகள் தான் அந்த புத்தியில் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அவ்வாறான விடயங்களை இனங்கண்டு இந்த புத்தியில் பிரதேசத்தில் எந்த மூலையாக இருந்தாலும் அந்த விடயத்தை சென்று அதற்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அதாவது திட்டமிட்ட இல்லாவிட்டால் உண்ணாவிரதம் தான் சுவர். திட்டமிடப்பட்ட அபிவிருத்திகளை எதிர்காலத்தில் மக்களுக்காக நீங்கள் செய்வதற்காக எண்ணி இருக்கின்றீர்கள் சபைக்கு ஈடுபட்டால். ரைட். இப்பொழுது நாங்கள் இணைந்திருப்பது மக்கள் தெரிவு நேரலை நிகழ்ச்சி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அதிகமானவர்கள் நேரலையை ஷேர் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நேரலையை ஷேர் செய்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இவ்வாறான விடயங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும். மக்கள் தீர்மானிக்க வேண்டும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்காக அதிகம் அதை ஷேர் செய்து கொள்ளுங்கள். நீங்களும் இந்த புதிய வேட்பாளர்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். மக்கள் தெரிவு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எங்கள் கேமராமேனாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் இஸ்ஹாக் அவர்கள். கேமராமேனாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், தேசிய காங்கிரசின் குதிரை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் இக்பால் அவரிடம் இறுதியாக நாங்கள் கேட்கும் கேள்வி என்னவென்று சொன்னால், இறுதியாக மக்களுக்கு சொல்ல விரும்பும் கருத்து என்ன? சுருக்கமாக சொல்லுங்கள். என் அன்புக்குரிய மக்களுக்கு அந்த விடயத்தில் நான் முக்கியமான விடயத்தினை நான் கூற வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் கொஞ்சம் வேகமானவர்கள். அவர்கள் தற்பொழுது அவர்களுடைய செயற்பாடுகளை நான் பார்த்து வருகிறேன். பழி வாங்கல் என்கின்ற ஒரு விடயம், எங்கிருந்து அது வைத்தப்படுகிறது என்கின்ற விடயம் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த இளைஞர்கள் ஒரு பக்குவத்தோடு இந்த ஊர் சார்ந்த, இந்த அபிவிருத்தி சார்ந்த, ஊர் அரசியல் சார்ந்த, அது நிறைய விடயங்கள் இருக்கிறது. உரிமை சார்ந்த அரசியலும் இருக்கிறது. நேற்று எங்களுடைய சகோதரர் சதாம் அவர்கள் பேசினார்கள். குறை தேவையில்லை, கண்டதை கூற வேண்டியிருக்கிறது. குறை இல்லை. அந்த குறைகளை களைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தியுங்கள். ஊர் சம்பந்தப்பட்ட விடயத்தை சரியான முறையில் திட்டமிடுங்கள். அது யாரை வைத்து அல்லாஹ் அமைப்பானோ அது நடக்கும். ஆகவே நீங்கள் தளம்ப வேண்டாம். அவர்களுக்கு செல்வ ஆலோசனையா இது. அத்தோடு இந்த பொத்திவில் இது ஒரு சின்னங்கள் இருக்கும். சின்னம், இந்த நான் ஒரு குதிரையில் வந்திருக்கிறேன், அங்கே அண்ணாசியிலே வந்திருக்கிறார்கள், அதே போன்று அங்கே இந்த திசை காட்டியில் வந்திருக்கிறார்கள், மயில் சின்னத்தில் வந்திருக்கிறார்கள், டெலிஃபோனில் வந்திருக்கிறார்கள், மரத்தில் வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் வந்திருக்கிறார்கள். இவ்விடத்தில் நீங்கள் சின்னத்தை பார்க்க வேண்டாம். சின்னம் ஒரு பொருட்டல்ல, கட்சிகளும் பொருட்டல்ல. நான் சுயேட்சையில் கேட்கும்போது சுயேட்சையில் வந்ததானத்தான் உங்களுக்கு ஓட்டு போடலை என்ற கதாச்சியில் இப்போ நம்மளோட எம்பியே வந்திருக்கிறார் சுயேட்சையில். அப்போ அவருக்கு நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க? சுயேட்சையில் வந்தால் வாக்கு போட மாட்டீங்களா? என்னட்ட சின்னானே தம்பி, நீங்கள் சுயேட்சையில் வந்து இப்போ கட்சியோடு வந்தீரேன். இப்போ நான் கட்சியோடு வந்தீரேன். இப்போ என்ன சொல்லப்படுறேன்? நான் உங்கள்கிட்ட சொல்ல வர விஷயம், கட்சிகளுக்கு அப்பால் இந்த பிரதேச சபையிலே சென்று இந்த பிரதேச மக்களுக்கான தேவையை சரியான முறையில் செய்யக்கூடிய ஒரு மகனை தேர்வு செய்யுங்கள். கட்சிகளையும் சின்னங்களையும் நீங்கள் புறந்தள்ளி வையுங்கள். இதுக்கு ஆளுமையுள்ளவன் வந்தான் என்று அறிந்தால் அவனிடம் மதம் சார்ந்த சம்பந்தப்பட்ட தொழுகையாளியாக இருக்க வேண்டும். அவன் இந்த சமூகத்துக்கான ஒரு செயற்பாட்டாளராக இருக்க வேண்டும். அரசியல் அனுபவம் கொண்டவனாக இருக்க வேண்டும். இந்த ஒவ்வொரு வட்டாரத்திலும் இந்த ஊர் சம்பந்தப்பட்ட அன்பு நேசம் கொண்டவனாக இருக்க வேண்டும். இந்த மக்களோடு அந்யோன்யமாக அன்போடு சிரித்த முகத்தோடு பழகக்கூடியவனாக இருக்க வேண்டும். அவ்வாறானவனுக்கு தேர்ந்தெடுங்கள். நாங்கள் எப்போதும் சிரித்த முகம் தான், நடிப்பு இல்லை, தாடியை வச்சு கொண்டு இல்லை.
நாங்கள் போய் சிரிப்பு தான். அன்போடு நாங்கள் இருப்போம். இந்த மனித மக்களோட நாங்கள் வாழ்ந்தாக்கள். எங்களுக்கு நான் வண்டிக்காரனோடு கழிக்க போகிறதும் இல்லை, வயல்காரனோடு புறக்க போகிறதும் இல்லை. எங்களுக்கு தேவைன்னா மனிதம், இந்த ஊர் மக்கள், எங்களோட உறவுகள், எங்களுடைய சகோதரங்கள் என்ற ரீதியிலே நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். கட்சி என்கின்ற அந்த சின்னத்தை நீங்கள் மறந்துவிட்டு ஆளுமை உள்ளவனவனோ அவனை தேர்வு செய்வோம். எமது வட்டாரத்திலே கேட்கின்ற இத்தனை பேர் கேட்கிறார்கள். இத்தனை பேர் கேட்கின்றவர்களுக்குள் இந்த பிரதேசபைக்கு ஒரு ஆளுமை உள்ளவனவன், அவனை தேர்வு செய்யுங்கள். இது நமது ஊருக்கான ஒரு பாராளுமன்றம். இந்த பார்லிமன்றத்தை இந்த பார்லிமன்றம் என்றால் பொத்தியுடைய பிரதேச சபை, அது ஆளுமன்றம் என்றால் அஞ்சல் பொத்தியில் ஆளுமன்றம். பொத்தியில் பிரதேச சபையினை அமைத்து தந்த எங்களுடைய தேசிய காங்கிரஸ் தேசிய தலைமை, அந்த தேசிய தலைமையுடைய அந்த செயற்பாடு எங்களுக்கு அவரோடாக நாங்கள் கற்றுக்கொண்ட விடயத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே எல்லா விடயங்களையும் மறந்து கொள்ளுங்கள். ஆளுமை எவனும் அவனை தேர்ந்தெடுங்கள், அவனை சபைக்கு அனுப்புங்கள், அவனை 4 படம் அவனை வைத்து சாராய் பிழிந்து, இந்த எங்களுக்கு தலைவர் அவர் அமைச்சு பாரமொன்று எடுத்து அமைச்சுட்டா சாரா புளியிற மாதிரி, அப்படி சாரா புளியக்கூடியவனை அனுப்புங்கோ பிரதேச சபைக்கு. நானா இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, அனுப்புங்கோ. அப்படியானவர்களை நீங்கள் தேர்வு செய்து இந்த மக்கள் அனுப்பி இந்த ஊருக்கான பயன்களையும் பிரதேசங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவரிடம் கேட்டுக்கொள்ளையும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், இணைந்திருந்தார் பொத்துவில் பிரதேச சபையின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் தற்பொழுது தேசிய காங்கிரசின் குதிரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற முதன்மை வேட்பாளர், களப்புக்கட்டு வட்டாரத்தில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் இக்பால் அவர்கள் எம்முடன் இணைந்திருந்தார்கள். மக்கள் தெரிவு அரசியல் நிகழ்ச்சியூடாக இணைந்திருந்தார். அவர் கூறிய கருத்துக்கள் அவரை பொறுப்பு என்ற விடயத்தையும் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இவ்வாறான இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். MD ஃபைசா நிகழ்ச்சியில் கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். கலந்தர் ஷபருல்லா நிகழ்ச்சியில் கருத்துக்களை வழங்கியிருக்கிறார். ரமீஸ் நிகழ்ச்சியில் கருத்துக்களை வழங்கி இருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சியை அதிகமானவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்யும் நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். பொத்துவிலில் இயங்குகின்ற தகவல் அரங்கம் ஊடகமானது பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறது. எங்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவுகளை வழங்குங்கள். எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய ஃபேஸ்புக் தளத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். அத்துடன் எமது ஊடகத்தில் உங்கள் நிகழ்ச்சிகள், உங்கள் கூட்டங்களுக்கு தேவையான சவுண்ட் சிஸ்டம் இருக்கின்றது, நேரலை ஒளிபரப்பு இருக்கின்றது, விளம்பர வசதிகள் இருக்கின்றது. அனைத்தையும் நாங்கள் உங்களுக்கு குறைந்த கட்டணத்தை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 076 42 42 463 என்கின்ற விடயத்தையும் சொல்லிக்கொண்டும், கடைசியாக மக்கள் தலைவன் என்பது ஒரு அமானிதமான ஒரு இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. எனவே இதனை மனதில் வைத்து உங்களுடைய அரசியல் பணிகளை செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிவு செய்யும் நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்த எங்கள் வேட்பாளர் இக்பால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் கேமராமேனாக பணியாற்றியிருந்தார் எங்கள் இஷ்ஹாக் அவர்கள். அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஊடகவியலாளர் அகமது ஜியாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் உறவுகளே.